Hi soldiers, welcome to our channel. I am your JK Sion. Forever Mineோட தேர்ட் பார்ட் தான்டா இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்கடா டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லே நீங்கள் தான் படுத்து செம்மையாக தூங்கிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா அவங்க ரூம்குள்ளே வந்து பயான் எந்திரி மணி ஆயிடுச்சு, காலேஜ் போவேணாமா, ஃபர்ஸ்ட் டே காலேஜ் இப்படி உட்காந்து தூங்கிட்டு இருப்பியா? மம்மி 2 minutes ப்ளீஸ். பயான் சொன்னால் அடங்க மாட்டியா? நீ ப்ளீஸ் மம்மி 2 minutes மம்மி. என்னமோ பண்ணி தொலை, அப்புறம் வந்து நான் எழுப்பலன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் போயிடுறாங்க கிச்சனுக்கு. அடுத்து ஒரு 2 minutesல உங்கள் ஃபேஸில் யாரோ தண்ணி ஊற்றுறாங்க. நீங்கள் டக்குன்னு அடிச்சு பிடிச்சி எந்திரிச்சு பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே ஜேஹோப் தான். ஏய் எருவேன், ஏன்டா தண்ணி ஊற்றுனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் கிட்ட சண்டை போட்டுட்ருக்கீங்க. ஜேஹோப்பும் மணி ஆயிடுச்சுன்னு எவ்வளோ தூரம் எழுப்பிட்டே இருக்கிறதா, ஃபஸ்ட் டே காலேஜுக்கு லேட்டாக வருவியாடி அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. நீங்கள் அங்கிட்டு புலம்பிட்டே உட்காந்துருக்கீங்க. இந்த எருமை மாடுக்கு அறிவே இல்லை, காலங்காத்தாலே வந்து டென்ஷன் ஆக்கி விட்டான், இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே தானே ஏன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு புலம்பிட்டே இருக்கீங்க. உங்கள் அம்மா வந்துட்டு பனியாயிடுச்சு வயன் எந்திரிச்சு கிளம்பு அப்படின்றாங்க. அம்மா அவன் தண்ணி ஊற்றிட்டு போயிட்டான், அதெல்லாம் தெரியும், ஃபஸ்ட்டு நீ எந்திரிச்சு கிளம்பு. இந்த வீட்டில் 2வது பிள்ளையாக பிறந்து நான் படுற அவஸ்தை இருக்கே, ஐயோ முடியல, கிளம்புறேன் போ அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. சொன்னோடனே உங்கள் அம்மாவும் போயிடுறாங்க. நீங்களும் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரீங்க. ஜேஹோப் காலேஜ் கிளம்பிடுறாரு. அவர் வந்துட்டு உங்களை விட 2 வயசு பெரிய பையன். அவர் 3rd இயர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறாரு. ஸோ அதனால் கிளம்பிட்டார். அவர் 3rd இயர்னால ஃபஸ்ட் இயர்னா ப்ராப்ளம் கிடையாது, 3rd இயர்னால் லேட்டாக போனால் திட்டுவாங்க இல்லையா, ஸோ அதனால் அவரும் கிளம்பிட்டார். கிளம்பிட்டு உங்களுக்கு கேட்குறாரு, வயன் வரியா இல்லையா? டே அண்ணா சாப்பிட்டு தானே இருக்கேன், வரேன்டா. சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ரசித்து சாப்பிட்டு முடிச்சுட்டு வா சரியா, நான் கிளம்புறேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப்பும் கிளம்புறாரு. நீங்கள் டே அண்ணா இருந்தாலும் ஓவராக பண்ணாதடா, ஏய் ஸ்கூட்டியில் வாடி போடி என்கிட்ட, என்னமோ வண்டியே இல்லாத மாதிரி பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப்பும் போயிடுறாரு. நீங்கள் உங்கள் மாட்டேன் அம்மா உன் புள்ள பண்ணுறது சரியாமா? ஆமாம், இவ வந்து 9 மணி காலேஜுக்கு 8:30 மணிக்கு எந்திரிச்சு கிளம்புவா, அவன் இந்த கூட்டு போகணுமாக்கும். இந்த வீட்டில் என்ன கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டீங்கல்ல. இருமா நான் எங்கேயாவது போகிறேன், இல்லை படித்து மட்டும் முடிச்சுட்டு நான் எங்கேயாவது போய் செட்டில் ஆக போகிறேன், உன் கூடலாம் இருக்கவே மாட்டேன். ஃபஸ்ட்டு காலேஜ் படித்து முடிக்கிற வழியை பாரு, அப்புறம் பேசிக்கலாம். அம்மா இருந்தாலும் என்ன நீ ரொம்ப இன்சல்ட் பண்ணிகிட்டு இருக்கம்மா. ஏய் இப்படியே நீ இந்த வாக்குவாதம் பண்ணிகிட்டே இருக்க போறியா? மணி ஆயிடுச்சுடி, காலேஜுக்கு கிளம்புடி. போகிறேன், என்னை துரத்துறதுலே இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஸ்கூட்டி எடுத்துட்டு காலேஜுக்கு போகிறீங்க. போயிட்டு அந்த பார்க்கிங்கில் உங்களோட அந்த ஸ்கூட்டியை நிப்பாட்டிட்டு வரீங்க. வந்துட்டு இருக்கும்போதே பார்த்தோம் அப்படின்னா உங்கள் அண்ணன் ஜேஹோப் அங்கே நிற்கிறாரு. அவர் கூட ஒருத்தர் சிரிச்சு பேசிகிட்டே இருக்காரு. அவர் பார்க்க அவ்வளோ ஹேண்ட்ஸமாக அழகாக இருக்கார். உங்கள் கண்ணுக்கே அவ்வளோ க்யூட்டாக தெரிகிறாரு. அவர் பேசுகிற அந்த சிரிக்கிற ரியாக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. உங்கள் கால் உங்களே அறியாமல் கரெக்டாக அவர் பக்கத்தில் போய் நிற்குது. நீங்கள் அவர்கிட்ட போனோடனே ஜேஹோ பொண்ணே உங்களை பார்த்து, என்னடி என்ன எங்கள் வேலை, ஓ கிளாஸ்க்கு போ. இல்லைடா அண்ணா தான் நீ இருக்கல்ல பேசலான்னு வந்தேன். என்ன உனக்கு காலேஜில் பேச்சு, வீட்டிலலாம் பேசாத பேசி தான் இங்கே வந்து பேசிடுவாளா, ஒழுங்கா போ கிளாஸ்க்கு போ. ஏய் ஏன் ஜேஹோப் திட்டுற, பாவம்டா தங்கச்சி தானே. ஏய் இவ்வளோடா பாவம், இவளுக்கெல்லாம் பாவமே பார்க்கக்கூடாது, 1ஆம் நம்பர் கேடிடா. இப்போ கூட காரணமே இல்லாமலாம் இங்கே வந்திருக்க மாட்டா, என்ன காரணம்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஜேஹோப் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காரு. அங்கே நிற்கிற பையன், டேய் ஏன்டா அப்படி பேசுகிற, ஏதோ ஃபஸ்ட் டே காலேஜ் பயந்துருக்கும் பாப்பா, ஸோ இங்கே நீ நிற்கவும் தைரியமாக இருந்திருக்கும், சரி அதான் அண்ணனை பார்த்து பேசிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்திருப்பா, ஏன்டா இப்படி தப்பாக நினைக்கிற? டே சுகா உனக்கு அவளை பற்றி ஒன்றுமே தெரியாது, சும்மா இரு. ஆமாங்க அங்கே நிற்கிறது நம்ம சுகா தான். ஜேஹோப் அப்படியே சுகாட்ட சொல்லிட்டு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நிற்கிறீங்க. ஏன்னா சுகா உங்களை பாப்பான்னு சொல்லியிருப்பார்ல, அந்த வேர்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ அப்படியே ஸ்டக்காகி நிற்பீங்க. ஜேஹோப் பொண்ணே உங்கள் ஷோல்டரை குலுக்கிட்டு, வயன் என்ன கனவு கண்டுட்ருக்க, கிளாஸ்க்கு போன்னு சொன்னேன். ஏய் போகிறேன்டா கத்தாத, நெஞ்சு வலி வருது. ஆமாம் இவர் யார்? அவன் என் ஃப்ரெண்டு, நீ கிளம்பு, உன் ப்ளே கேர்ள் எல்லாம் வெளியே எங்கேயாவது வச்சுக்கோ, அவன்கிட்ட வேணாம். ஏய் சும்மா கேட்டேன் ப்ரோ யாருன்னு. ஏன்டா ஜியோ நீ மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுகிற, நெல்லு. பாப்பா என் பேர் சுகா, நான் உங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டு ஓகே. ஏய் லூசு பையில அவளை பற்றி தெரியாமல் அவள்கிட்ட டீட்டெயிலாம் கொடுத்துட்ருக்கா. நீங்கள் உடனே சுகாவோட சீக்கை பிடிச்சி கிள்ளிட்டு ஹே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிடுறீங்க. சுகா அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நிற்கிறாரு. அங்கிட்டிருந்து ஜேஹோப், ஸோ இதுக்கு தாண்டா
நான் வந்தோடனே கிளம்ப சொன்னேன். நீ உன் பேர் சொல்லிட்டியா? போச்சு செத்தடி மவனே. எனக்கு தெரியும் என்னடா எலி அம்மனமாக ஓடுதுன்னு நினச்சேன். அது வந்து நின்றது காரணமே நீ தான். என்னடா சொல்கிற? சொல்ல போகணுன்னா நம்ம கிளாஸில் ஜான் ஒருத்தன் இருப்பான். அது ஆமாம், அவனோட ஃபீமேல் வெர்ஷன் தான் இது. என்னடா சொல்கிற? உண்மையை தான் சொல்கிறேன். இதோட 7 பேர்த்த டேட் பண்ணியிருக்கா. எனது 7 பேரா? ஏய், இப்போ தான்டா ஸ்கூலிங்கே முடிச்சிருக்கா, ஃபஸ்ட் இயர் தானடா. ஆமாம், ஸ்கூல் டைம்லேயே 7 பேர்த்த டேட் பண்ணியிருக்கா. எல்லாம் ஒரு 2 months தான் தாங்கும், அதுக்கு மேலே தாங்காது. என்னடா சொல்கிற? ஆமாம், 2 months பாப்பா அவளுக்கு பிடிக்காட்டி பிரேக்கப்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாள். பிரேக்கப்புக்கு அவ்வளோ பெரிய ரீசன்லாம் இருக்காது. சும்மா ஏதாவது என்னோடய பென்சில் வாங்கி வச்சுருந்தான் தரமாட்டான், அதுதான் ஒரு ரீசனாகவே இருக்கும். சில்லி ரீசனாக இருக்கும். இப்போது நீயே போய் மாட்டிக்கிட்ட, ஒன்றும் பண்ண முடியாது. என்னது நானா? நான் என்ன பண்ணேன்? நீ தான் உன் பேரை சொல்லிட்டியே. ஏய், பேரில் என்னடா இருக்குது? ஒரு பேர், அது எத்தனையோ பேர் வச்சுருப்பாங்கல்ல. அவள் அப்படி இல்லைடா, ஒரு பேரை வச்சு உன் ஜாதகத்தையே கண்டுபிடிச்சிருவா. ஐ திங்க் நீ தான் அந்த லிஸ்ட்டில் 8ன்னு நினைக்கிறேன். ஏய், என்னடா பேசுகிற? ஏய், எனக்கு தெரியும்டா. அவள் பார்த்த பார்வையிலே அப்படி தான் இருந்துச்சு. நான் அப்படியே சாப்பிட்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தா. ஏய், உன் தங்கச்சிடா, என்னடா பேசிகிட்டு இருக்க? ஏய், தங்கச்சியாக இருந்தாலும் அதான்டா உண்மை. ஆனால் மச்சான், நீ எனக்கு மச்சானா வந்தா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்டா. ப்ளீஸ் அவளுக்கு ஓகே சொல்லிடுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயகோப்பன் கேட்குறான். கேட்டவொடனே சுகா என்கிட்ட, ஏய், அண்ணனுக்கு தங்கச்சிக்கு வேலை இல்லையா? நான் எதுக்காக என்ன சூழ்நிலையில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கே தெரியும்ல. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? உங்கள் ஸ்டேட்டஸ் வேறு, என் ஸ்டேட்டஸ் வேறு. தேவையில்லாமல் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. என் குடும்ப சூழ்நிலை உனக்கே தெரியும். நான் படித்து வேலைக்கு போனாதான் என் தங்கச்சியை படிக்க வைக்கவோ இல்லை வேலைக்கு அனுப்பவோ முடியும். இல்லாட்டி ஒன்றுமே முடியாது, தெரியும்ல. அதனால் 2 பேரும் கொஞ்சம் வாயை மூடிட்டு இருந்தீங்கன்னா நல்லது. சரி சரி, கூப்பிடாத. என் தங்கச்சி எப்படியும் ஒன்று கரெக்ட் பண்ணிடுவா, எனக்கு நம்பிக்கை இருக்குது. டேய், அண்ணன் மாதிரி பேசுகிறா. ஏய், நான் இப்போ உனக்கு ஃப்ரெண்டுடா. மச்சான், நீ இப்போ மாமா வேலை பார்த்துட்ருக்கடா. பரவாயில்லடா, உனக்கு தானே பார்த்துட்டு போகிறேன். அது உன் தங்கச்சிடா. அதான் சொல்கிறேன்டா, அது என் தங்கச்சி, நீ என் மச்சான், அவ்வளோதான். வா போகலாம். இவனை திருத்த முடியாது. வா, கிளாஸ்க்காவது போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு சுகாவும் ஜெயஹோப்பும் கிளாஸ்க்கு போகிறாங்க. அப்படியே உங்களுக்கு காலேஜும் முடியுது. நீங்கள் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா சுகாவோட கிளாஸ் வாசலில் வந்து நிற்கிறீங்க. ஜெயஹோப் தான் ஃபஸ்ட்டு நிமிர்ந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு, உனக்கு என்ன இங்கே வேலை? நான் ஒன்று பார்க்க வரல. அப்புறம் யாரை பார்க்க வந்தேன்? சுகாவை பார்க்க வந்தேன். ஒழுங்காக ஓடிடு, உன் லீலையெல்லாம் வந்து காட்டாத. வேறு மாதிரி ஆள், சரியா? ஓ அப்படியா? ஓகே. ஏய் சுகா, வயன், எனக்கு கொஞ்சம் மரியாதையாக கூப்பிட்றியா? அண்ணன், பிரதர், அந்த மாதிரி. இப்போ நீ சுகான்னு கூப்பிட்றது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா நான் உன்னை விட 2 வயசு பெரிய பையன். ஸோ நீ அண்ணன் கூப்பிட்டனா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். உங்களை அண்ணன்லாம் கூப்பிட முடியாது. ஓகே, வேணும்னா ஜி. இது நல்லா இருக்குல்ல? ஏ ஜெஹூப், நல்லா இருக்குல்ல? ஸோ இவ அடங்க மாட்டான், அவன்கிட்ட வாங்கி கட்டிட்டு தான் போவான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயப்பு மனசில் நினச்சிட்டு நிற்கிறாரு. சொல்லுடா அண்ணா. ஜி நல்லா இருக்குல்ல? ஜி நல்லா இருக்கு. சுகா உடனே திரும்பி, இந்த ஜி எல்லாம் வேணாம் ப்ளீஸ், அண்ணன் கூப்பிடு. சுகா ஜி சொன்னால் கேளுங்க, எனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி தான் நான் கூப்பிடுவேன். அண்ட் ஒரு விஷயம் சொல்ல வந்தேன், அப்புறம் மறந்துடுவேன். சொல்லிடவா? சொல்லு. என்னது? இல்லை ஜி, எனக்கு உங்களை பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. ஐ லவ் யூ. ஒயன், நீ என்ன பேசுகிறேன்னு உனக்கு தெரியுதா? மைண்ட் யூ வேர்ட்ஸ். எனக்கு இந்த காதல் கன்றாவையெல்லாம் செட்டே ஆகாது. ஓகே, உன் வழியை பார்த்துட்டு நீ போயிட்டே இரு, தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்காது. ஐயோ சுகாஜி, நான் உங்களுக்கு டிஸ்டர்ப்லாம் பண்ணவே இல்லை. ஜஸ்ட் என்னோடய ஃபீலிங்ஸை உன்கிட்ட சொல்கிறேன். எப்படி அந்த 7 பேர்த்திட்ட சொன்ன மாதிரியா? தெரில, பட் பழைய பார்த்தா தானே தெரியும். நீங்களும் அந்த 7 பேர் மாதிரியா இல்லை டிஃப்ரெண்ட்டான பர்சனானு? வயன், என் ஃப்ரெண்டோட தங்கச்சின்றனால தான் இவ்வளோ நேரம் நிற்க வச்சு பேசிகிட்டு இருக்கேன். இல்லாட்டி கண்ணத்தில் ஒன்று அறை கொடுத்து அமுச்சு வச்சுருப்பேன். சுகாஜி, நீங்கள் அடிக்கலாம், உங்களுக்கு எல்லா உரிமையும் நான் தரேன். அவன் என்ன இருக்கான் சுண்டக்கா பையன். ஜேஹூ, தயவு செஞ்சு உன் தங்கச்சி இங்கேருந்து கிளம்ப சொல்லு, அவ்வளோதான் அவளுக்கு மரியாதை. பொண்ணாச்சே அடிக்கக்கூடாதுன்னு பார்த்துட்ருக்கேன் ஜேஹூ, தயவு செஞ்சு அவளை கிளம்ப சொல்லு. ஏ ஒயன், இங்கிட்டு வா. அவன் டென்ஷனாக இருக்கான், திருப்பி போய் நீ டென்ஷன் ஏற்றிட்டு இருக்காத. அவனை பற்றி உனக்கு தெரியாது. அவனுக்கு ஒரு விஷயம் வேணாம், அவன் வேணான்னு தான் நிற்பான்.
நீ போயிட்டு அதை ஃபோர்ஸ் பண்ணி எக்காரணத்து கொண்டும் அவனை ஏற்றுக்க வைக்க முடியவே முடியாது. தயவு செஞ்சு நீ அதை புரிஞ்சுக்கோ. உன்னோட பிடிவாதத்தெல்லாம் வேறங்கிட்ட அது காட்டு. அவன்கிட்ட காட்டாத, நீ தான் கடைசியில் கஷ்டப்படுவ. ஓகே, இன்னைக்கு இது போதும், நான் கிளம்புறேன். அப்படியே வெளில போகிறீங்க. வெளில போன நீங்கள் எட்டி பார்த்து, சுகாஜி இவ்வளோ கோவம்லாம் படாதீங்க, அப்புறம் உடம்பு தாங்காது. உங்கள் உடம்பு இல்லை, என் உடம்பு. நீங்கள் கோவப்படும் போது கூட உங்கள் அழகால என்னை கொள்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடியே போயிடுறீங்க. சுகாவுக்கு அவ்வளோ கோவம் வருது. அவர் அந்த டென்ஷனில் இந்த டேபிள் மேலே குத்துறாரு. சரி மச்சான், டேபிளை உடச்சிடாத, வா போகலாம். டேய், நான் உன் தங்கச்சிய. சரி விடு, பார்த்துக்கலாம், அவ தானே. அப்படியே சுகாவும் ஜெயஹோப்பும் கிளம்பிடுறாங்க. மறுநாள் நீங்களும் அதே மாதிரி ஜாலியாக வரீங்க. சுகாவை பார்க்குறீங்க, சைட் அடிக்கிறீங்க, அப்படியே கிளாஸில் வந்து உட்காரிங்க. அப்படியே கிளாஸும் நடக்குது. லஞ்ச் பீரியட் ஆகுது. அப்போது சுகாவும் ஜெயஹோப்பும் கரெக்டாக அவன் கிளாஸ்க்கு வராங்க. கிளாஸ்க்கு வந்துட்டு அங்கே ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணுகிட்ட சுகா அவனோட டிஃபன் பாக்ஸை கொடுத்துட்டு போகிறான். போகிறப்போ இருக்கிற எல்லாரோட கண்ணும் ஜெயஹோப் மேலேயும் சுகா மேலேயும் தான் இருக்குது. உங்களுக்கு அவங்க ஜெயஹோப் பார்க்குறது கூட ப்ராப்ளமே இல்லை, சுகாவை பார்க்குறது ரொம்ப டென்ஷன் ஆகுது. பட் அந்த பொண்ணும் யாருன்னு தெரில. சுகாவே வந்து அந்த பொண்ணுக்கிட்ட டிஃபன் பாக்ஸ் கொடுத்துட்டு போகிறான். உங்களுக்கு அந்த விஷயம் ரொம்ப டென்ஷனாக ஆகுது. சுகாவோட கேர்ள் ஃப்ரெண்டா, யார் அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி நீங்கள் பல வகையாக யோசிச்சுட்டே உட்காந்துருக்கீங்க. யோசிச்சுட்டு இருக்கும் போது ஜோசப் வரான். ஜோசப் யாருன்னா உங்கள் ஃப்ரெண்டு தான். அவன் வந்துட்டு, வயன் என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லை ஜோசப். என்ன, கேண்டீன் போகலாமா? பசிக்குதுடி. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கேண்டீன் போகிறீங்க. கேண்டீனில் போய் உட்காந்தும் அதே தான் யோசிச்சுட்டே இருக்கீங்க. அங்கே தான் சுகாவும் ஜெயஹோப்பும் வராங்க. ஜெயஹோப் உடனே வந்துட்டு உங்கள் தலையிலே தட்டி, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? யார் அந்த பையன்? எக்ஸ்கியூஸ் மீ, அது என் ஃப்ரெண்டு, அவ்வளோதான். ஓ, உனக்கு ஃப்ரெண்டா? என்னை நம்ப சொல்கிறியா வயன்? ஜெயஹோப், உனக்கு தெரியும் இப்போ நான் யாரை பார்த்துட்ருக்கேன்னு உனக்கே தெரியும். அப்படி இருக்கும் போது நான் எப்படி இன்னொரு பையனை பார்ப்பேன்? ஒருத்தனுக்கு உண்மையாக இருக்கணும் ஜெயஹோப், உனக்கு தெரியாதா? ஆமாம், ஒருத்தனுக்கு உண்மையாக இருக்கா தான் 7 பேர்த்த முன்னாடி டேட் பண்ணிட்டு வந்திருப்பான். ஏய் வைத்துக்காரா, அவன் என் ஃப்ரெண்டு தான், பேர் ஜோசப். ஹாய்ண்ணா, நான் அவனோட ஃப்ரெண்ட் தான், எங்களுக்குள்ள வேறு எதுவும் இல்லை. இவளெல்லாம் ஆளாலாம் ஏற்றுக்கலாம் முடியாது, எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குண்ணா. அவள் பேர் ஐரா. ஓகே, இருந்தாலும் இவகிட்ட கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோ. முதல்லாம் பொண்ணுங்கள்கிட்ட தான் சொல்லுவாங்க அந்த பையன் கொஞ்சம் சேஃப் இல்லைன்னு. இப்போ நான் வந்துட்டு சொல்கிறேன், காலம் கலிகாலம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயோ பேசிகிட்டு இருக்கான். பேசிகிட்டு இருக்கும் போதே நீங்கள் ஜெயோப்போட பெட்டக்ஸ்லேயே ஒரு அடி போடுறீங்க. போட்டோடனே அவன் எருமை, இது காலேஜ் ஓகேவா, ஒழுங்காக பிஹேவ் பண்ணு. ஏய் போடாங்கிட்டு, நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் போதாண்டி போகிறேன். என் ஃப்ரெண்ட் அங்கே கத்திட்டு இருக்கான். யார்? சுகாவா? சுகாவை பார்க்கவே இல்லை, எங்கே அவர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. கேட்டோடனே ஜெயோ அலையாத சரியா, உட்காரு. ஜெயோ பண்ணா என்ன அண்ணாலாம் கூப்பிட்றா. சொல்லுவேன். என்ன? எனக்கு நிஜமாலே சுகாவை பிடிச்சிருக்குண்ணா. சரி, இப்போ நான் அதுக்கு என்ன பண்ணும்? நீ என்னை சேர்த்து வையே. நான் உனக்கு அண்ணன்டி, மாமா இல்லை. சி போ. அண்ணனோட ஃப்ரெண்டை சேர்த்து வைப்பான்னு பார்த்தா இப்படி பேசுகிறான் பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஃபீல் பண்ணுற மாதிரி நடிக்கிறீங்க. கேவலமாக இருக்குது நடிப்பு, சரியா? அங்கிட்டு போய் நடி. ஜியோப்பும் அதோட கிளம்பிடுறான். நீங்கள் உடனே ஜியோப்பை பார்த்து, ஹே அண்ணா என்னாடி? சரி, லஞ்ச் பீரியடில் ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு டிஃபன் பாக்ஸ் கொடுத்தீங்களே, அந்த பொண்ணு யார்? சொல்ல முடியாது. ப்ளீஸ்டா, என் அண்ணன்லாம் என் செல்லம்லாம் இப்போ பட்டு இல்லை, ப்ளீஸ்டா. கொஞ்சம் அது கன்றாவியாக இருக்குது. சரி சரி சொல்லு, யார் அது? அது எதுக்கு உனக்கு? அது யாராக இருந்தால் உனக்கு என்ன? சும்மா ஒரு ஜென்ரல் நாலேஜ். உனக்கு இதிலலாம் ஜென்ரல் நாலேஜ் கேட்குது. சரி, நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்கிறியா? கேள்வி கேட்குற டைமா? நான் கேட்ட கேள்விக்கு நீ இன்னும் பதில் சொல்லலை. அதெல்லாம் தெரியாது ஓயன், இப்போ நான் கேட்குறேன், நீ பதில் சொல்லு. சரி கேளு. 5 × 5 எவ்வளோ? 5 × 5 5 7 8 9 10 11 12. என்ன இவ்வளோ கஷ்டமான கேள்வி கேட்குற? என்னது இது கஷ்டமான கேள்வியா? 5 × 5 25. இது வந்து 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைகிட்ட கேட்டால் கூட சொல்லும். இவ்வளோ பெரிய எருமை மாடு, உனக்கு தெரில, உனக்கு தெரியாதா? நான் மேக்ஸில் வீக்குன்னு தெரியும், பட் இவ்வளோ கேவலமாக தெரியாதுடி.
சரி விடு, எனக்கு கேவலப்படுத்துறது போதும். அந்த பொண்ணு யார்? ஃபஸ்ட்டு டேபிள்ஸ் படிச்சுட்டு வந்து என்கிட்ட ஒப்பி. அப்போ சொல்கிறேன், டே ப்ளீஸ் ஒப்பிக்கிறேன் உன்ட்ட. வீட்டில் ஒப்பிக்கிறேன் ப்ளீஸ் இப்போ சொல்லேன் ப்ளீஸ். தங்கையே, என்னால் சொல்ல இயலாது, நான் போய் வருகிறேன், பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயஹோப்பும் நகர்ந்தானே. நீங்கள் கீழே உட்காந்துட்டு ஜெயஹோப்போட காலை பிடிச்சி கெஞ்சுறீங்க. ப்ளீஸ் ஜெயஹோப். ஐயா, என் பேர் நாசமாக்குறா கன்றாவி, என் பேர் ஜெயஹோப். எவ்வளோ அழகான பேர் எங்கள் அம்மா வச்சுருக்காங்க. நீ என்ன ஜெயஹோப் பண்ணிட்டு, ஏய் ப்ளீஸ் அண்ணல சல்ல நல்லா ப்ளீஸ் காலை வந்து கெஞ்சிக்கிறேன். கேன்டீன் அசிங்கப்படுத்தாது, எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு ஜெயஹோப்பும் கத்திக்கிட்டே இருக்காரு. நீங்கள் 2 பேரும் பண்ணுறதை பார்த்துட்டு சுகாவுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. சுகா எங்கிட்ட வந்துட்டு இழுதான். நீங்கள் அப்படியே அந்த சைடில் போய் உட்காந்துட்டீங்க. ஜெயஹோப்பை பார்த்துட்டு, நீ வரியா இல்லையா இப்போ? சரி வந்துட்டேன், கோவப்படாது அப்படின்னு சொல்லிட்டு ஜெயஹோப்பும் சுகாவை கூப்பிட்டு போகிறான். நீங்கள் அந்த ஓரத்தில் உட்காந்தவங்க அந்த ஷாக்லேயே இன்னும் உட்காந்தே இருக்கீங்க. அவன் ஒரு இழு தான் இழுத்து விட்டுருப்பான். நீங்கள் அந்த ஓரத்தில் போய் உட்காந்துருப்பீங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. கேன்டீனே உங்களை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கு. நீங்களும் அவங்க கூட சேர்ந்து சிரிச்சிட்டு, இதெல்லாம் நமக்கு சாதாரணமாப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி எந்திரிக்கலான்னு போகிறீங்க. உங்களால் சுத்தமாக முடியல. உங்கள் ஃப்ரெண்டு ஜோசப் தான் வந்து எழுப்பி விடுறான். அவன் கைத்தாங்களாக பிடிக்கிறான். நீங்கள் ஜோசப்பு மெதுவாடா, ஃபாஸ்ட்டாக போகாத, நடக்க முடியல. ஏன் உனக்கு இந்த வேலை? ஏய், அவன் ஏதோ பொருளை தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டான்டா. கண்ட இடத்துல அடிபட்டுருச்சு, வேற வலிக்குதுடா, ப்ளீஸ் மெடிக்கல் ரூம் கூப்பிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி பேசுகிறீங்க. ஜோசப்க்கு சிரிப்பு தாங்க முடியல. ஆமாம், சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் மெடிக்கல் ரூம் கூப்பிட்டு போய் உங்களுக்கு வேணுங்கிறதுலாம், அதாவது உங்களுக்கு லைட்டாக இடுப்பில் வந்து சுளுக்கு மாதிரி விழுந்திருக்கும், அதை எடுத்து விடுவாங்க. எடுத்து விட்டதுக்கப்புறம் நீங்கள் ஓகே அப்படின்ற மாதிரி ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்களும் கிளாஸுக்கு வருவீங்க. வந்துட்டு அன்றைக்கி ஈவினிங் நீங்கள் அப்படியே போகலான்னு கிளம்புவீங்க. சுகா அந்த பொண்ணோட கையை பிடிச்சி கூப்பிட்டு போவான். உங்களுக்கு அப்போ ஒரு மாதிரி ஆகிடும், ரொம்ப மனசெல்லாம் வலிக்கும். நீங்கள் 7 பேர்த்துல டேட்டிங் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அவங்கள்ட்டலாம் வராத ஃபீலிங் வந்துட்டு உங்களுக்கு சுகா மேலே வரும். சுகா அந்த பொண்ணை கைப்பிடிச்சி இழுத்துட்டு போகும்போது உங்கள் பொசசிவ்னஸ்க்கு எல்லையே இல்லாமல் போயிடும். நீங்கள் கடுப்பாயிட்டு சுகா முன்னாடி போய் நிற்கிறீங்க. சுகா உங்களை பார்த்துட்டு, பையன் தள்ளு, வீட்டுக்கு போகணும். ஓகே ஜி, நான் நகர்றேன், எனக்கு ஒரே ஒரு பதில் மட்டும் சொல்லிட்டு போங்க. என்ன பதில் உனக்கு வேணும்? இந்த பொண்ணு யார்? அந்த பொண்ணு யாராக இருந்தால் உனக்கு என்ன? இந்த பொண்ணு யார்? உனக்கு நான் பேசுறது புரியுதா இல்லையா? அந்த பொண்ணு யாராக இருந்தால் உனக்கு என்ன? நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா இல்லையா? அந்த பொண்ணு யாருன்னு சொல்கிறதுல உங்களுக்கு என்ன ஆகிட போகுது? ஏய், நான் ஏன்டி உன்ட்ட சொல்லணும்? நீ யார் ஃபஸ்ட்? எனக்கு என்னோட டீட்டெயில்ஸ்லாம் உனக்கே சொல்லணும். நான் எங்கே இருக்கேன், எப்படி இருக்கேன், யார் கூட இருக்கேன்னு உன்ட்ட எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டே இருக்கணுமா? நீ யார் ஃபஸ்ட் எனக்கு? நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறவன். நான் எல்லாத்தையும் கேட்பேன். பக்கத்தில் இருந்த பொண்ணும் செம்ம ஷாக்கில் நிற்கிறா. சுகாக்கு அதோட செம்ம கோவம் வந்துருச்சு. கோவம் வந்துட்டு உங்களை ஸ்லாப் பண்ணிடுறாரு. அப்போ தான் ஜெயஹோப் அவரோட வண்டி எடுத்துகிட்டு வெளில வந்திருப்பாரு. வந்தோடனே சுகா வந்து உங்களை அடிக்கிறத பார்த்தோடனே ஜெயஹோப்புக்கு கோவம் வந்துடும். ஜெயஹோப் போயிட்டு சுகாட்ட, ஏன்டா அவளை அடித்த? ஏன் அவளை அடித்த? அவள் என்ன பேசினான்னு கேட்டா நீ ஏன் அடிச்சிருப்ப? அவள் என்ன வேணா பேசிட்டு போடுண்டா, நீ ஏன்டா அடிச்ச அவளை? ஓ, இப்போ அவள் என்ன பேசினாலும் ஓகே உனக்கு? இதானே பொழப்பு அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும். தயவு செஞ்சு இனிமேல் 2 பேரும் என் மூஞ்சிலே முழிக்காதீங்க. நீயும் இனிமே என் தங்கச்சிட்ட பேசவே கூடாது ஜியோ அப்படின்னு சொல்லிட்டு சுகாவும் அவன் தங்கச்சியை கூட்டிகிட்டு போயிடுறான். ஆமாம், அது வேற யாரும் இல்லை, சுகாவோட சித்தி பொண்ணு. அவனுக்கு தங்கச்சி மாதிரி தான் வேணும். இதை கேட்ட உடனே ஜெயஹோப்புக்கும் செம்ம ஷாக்கு, வயனுக்கும் செம்ம ஷாக்கு. வயன் ஜெயஹோப் சைடு திரும்பி, டேய் என்ன நடக்குதுங்க? அவன் ஏதோ தங்கச்சி பின்னாடி வராதுன்றான். யார் அது? அது வாணி, ஜெயப்போட சித்தி பொண்ணு. நானும் அவளும் ஸ்கூல் டைம்ஸ்லேருந்து லவ் பண்ணிகிட்ருக்கோம் 4 இயர்ஸா. ஜெயோ, 4 இயர்ஸாவா? இதை பற்றி நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொன்னதில்லை, நீ கேட்டதில்லை வயன், அவ்வளோதான். இப்போது என்னால் தான் இதெல்லாம் ஆயிடுச்சா? வயன், உன்னால் ஒன்றும் இல்லை, 2 டேஸில் அவனே சரியாயிருவான், நான் பேசிக்கிறேன். இல்லை, என்னால் தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே பிரேக் விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சாரி ஜெயோ, சத்தியமாக அது நடக்கும்னு நினைக்கல. நிஜமாக சொல்கிறேன், எனக்கு இந்த 7 பேர்த்திட்ட பேசியிருக்கேன் இல்லையா, ஸோ அவங்கள்ட்டலாம் ஒரு வராத ஃபீலிங்.
எனக்கு சுகா மேலே இருக்குது. அது ஏன் அவன் புரிஞ்சுக்க மாட்டான்? ஆனால் பாவம் தானே. எனக்கு எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியல. சரி விடுவேன், நாளைக்கு பார்த்துக்கலாம், ஃபீல் பண்ணாத, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேவோப்பும் உங்களை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிடுறான். நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு இதையே யோசிச்சுட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அண்ணனோட வாழ்க்கையும் இதனால் கெட்டு போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. அங்கிட்டும் ஜேஹோப் அவனோட ஆளுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கான். அந்த பொண்ணு எடுக்கவே இல்லை ஃபோனை. அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. அவன் அங்கே அழுதுகிட்டே படுத்திருக்கான். நீங்கள் அப்போ சாப்பிட்லான்னு கீழே இறங்கி வரீங்க. உங்கள் அம்மா உடனே, வயன் ஜேஹோப் என்ன சாப்பிட வரல, என்னன்னு தெரில, எப்போவுமே 8 மணிக்கு வந்துடுவான், இன்றைக்கி என்னன்னு தெரில வரல, இப்போ என்னன்னு பாரு. சரிம்மா, நான் பார்க்குறேன். நீங்கள் அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறி மேலே ஜேஹோப் ரூபம் போய் தட்டுறீங்க. ஜேஹோப் அவன் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு வந்து திறக்கிறான். ஜேஹோப் சாப்பிட வரலையா சரி கேட்குறீங்க. அவன் திரும்பி நின்றுட்டு, இல்லை வயன் இப்போ இப்படி சாப்பிடு, நான் சாப்பிட்டுக்கிறேன் வரவன். என்னாச்சு, என் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது? ஒன்றும் இல்லை வயன், நீ போ, நான் நல்லா தான் இருக்கேன். ஜேஹோப் எனக்கு தெரியும் உன் வாய்ஸ் இப்படி இருக்காது, ஏன் இப்படி இருக்கு? வயன் ஃபோன் எடுக்க மாட்டா, என்னன்னு தெரில, எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குடி. என்னை விட்டு போயிடுவாளா? சுகா சொன்ன ஒரு வாரத்துக்காக என்னை விட்டுட்டு போயிடுவாளா? என்கிட்ட அவள் பேசணும்னு கூட நினைக்கவே இல்லைடி. நானும் பாவம் தானடி. நான் என்னடி பண்ணேன்? நான் எதுவுமே பண்ணலடி. ஏன்டி இப்படி பண்ணுறாங்க? சுகா அவனுக்கு கால் பண்ணுறேன், அவனும் அட்டன் பண்ண மாட்டான்டி. அவ்வளோதானா என் ஃப்ரெண்ட்ஷிப் போயிடுச்சா, முடிஞ்சிடுச்சா அப்படின்ற மாதிரி ஜியோப் உட்காந்து செம்மையாக அழுதுட்டு இருக்காரு. உங்களுக்கு ஜியோப் அழுகுறத தாங்கவே முடியல. மறுநாள் நீங்களே எழுந்திரிச்சு காலேஜ் கிளம்புறான்னு கிளம்புறீங்க. பட் ஜியோப்பை பார்த்தோம் அப்படின்னா ஜியோவுக்கு அழுது ஃபீவரே வந்திருக்கும். நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கு மனசே கேட்கல. நீங்கள் அப்படியே காலேஜ் வரீங்க, வந்து சுகாவை தான் தேடுறீங்க. சுகா அங்கே தான் இருக்கான். சுகா கிட்டே போயிட்டு, உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை, ஏன் இப்படி லவர்ஸ் 2 பேத்தையும் பிரித்து வைக்கிறீங்க? நான் எதுவும் பண்ணல. என்ன நீங்கள் எதுவும் பண்ணல? அவங்க என்ன கால் பண்ண ஃபோன் எடுக்க மாட்டாங்களா? என் அண்ணன் அவன் கால் பண்ணிகிட்டே இருக்கான்மா, அவ்வளோ என்ன? ஏன் உங்களால் கூட கால் எடுக்க முடியாதா? என் மேலே தானே கோவம், அவன் மேலே என்ன கோவம்? எல்லா தப்பையும் பண்ணதுனா தண்டனை மட்டும் அவனுக்கா? அவன் நைட்லாம் எப்படி இருந்தான் தெரியுமா? அழுது அவனுக்கு ஃபீவரே வந்துருச்சு. உங்களுக்கு என்ன அசால்ட்டாக இருக்கீங்க? ஏய், உனக்கு என்னடே தெரியும், நான் ஃபீல் பண்ணலன்னு நினைக்கிறியா? ஐயோ ஜி, நீங்கள் ஃபீல் பண்ணலன்னா நான் சொல்லவே இல்லை. நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுக்காக மட்டும் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அவனுக்கு லவ்வரும் இல்லை, இடத்துல ஃப்ரெண்டும் இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்கு புரியுதா இல்லையா? அந்த பொண்ணுகிட்ட சொல்லியாவது கொஞ்சம் பேச சொல்லுங்கள். பாவம் அவன், உங்களால் பேச முடியாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போது உன் அண்ணனுக்கு நான் வேணாமா? அவனுக்கு நீங்களும் தான் வேணும். பட் இருந்தாலும் அந்த பொண்ணு பேசினாவது கொஞ்சமாவது நல்லா ஆவான்னு நினைக்கிறேன். நீங்களும் பேசினா நல்லாயிருக்கும். பேச முடிஞ்சால் பேசுங்க. இனிமேல் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். என்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே எந்த ஒரு பிரிவும் வர வேண்டாம். நான் பண்ணது தப்பு தான், சாரி. இந்த சாரியை நான் எங்கே வேணாலும் வந்து கேட்பேன். உங்கள் காலை பிடிச்சி கேட்கனாலும் கேட்குறேன். தயவு செஞ்சு எங்கள் அண்ணன்ட்ட போட்டு பேசுங்க அப்படின்ற மாதிரி நீங்களும் அவன் காலை பிடிக்க போகிறீங்க. அவனும் பயந்துட்டு, ஏ என்ன பண்ணுற? என் அண்ணனுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன். ஓகே 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 நான் அவன்கிட்ட பேசுகிறேன், ஒன்றும் இல்லை, அவளே பேசுவாள். அது என்ன அவங்க நீங்கள் பேச வேணாம்னே அவங்க பேச மாட்டாங்களா? என் அண்ணன் பாவம் இல்லையா? என் அண்ணன் மேலே அவ்வளோதான் அவங்க பாசம் வச்சுருக்காங்களா? உங்களை விட எதுவுமே முக்கியம் இல்லைன்ற அளவுக்கு அவளுக்கு நான் தான் எல்லாமே. அவளுக்கு அப்பா அம்மா கிடையாது. சின்ன வயசுலேருந்து அவளையும் அவள் தம்பியையும் நான் தான் பார்த்துட்ருக்கேன். பட் நான் சொல்கிறது தான் அவள் கேட்பான். என்கிட்ட கேட்டுட்டு தான் ஜியோப்பை லவ் பண்ண ஆரம்பித்தான். அதே மாதிரி நான் ஒரு வார்த்தை சொன்னேன்றதுக்காக அவன் இப்படி பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நான் அவள்கிட்ட சொல்கிறேன், ஃபஸ்ட்டு அதை பண்ணுங்கள் தயவு செஞ்சு ப்ளீஸ். ஏன்னா ரொம்ப உடஞ்சி போயிட்டான். இதுக்கு மேலே அவனை என்னால் இப்படி பார்க்க முடியாது ப்ளீஸ். நிஜமாலே ஜேவுக்கு ஃபீவர் வந்துடுச்சா? ஏங்க சத்தியமாங்க, நீங்கள் வேணால் வீட்டுக்கு போய் பாருங்கள். சரி நான் வீட்டுக்கு போகிறேன். இல்லைங்க நானும் வரேன். இப்போ தான் நம்ம சொன்னேன், டிஸ்டர்ப் பண்ண முடியும். ஏங்க காலேஜில் இருக்க முடியலங்க, அதுக்கு தான் நானும் வரேன்றேன். ஓகே வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகாவும் உங்களை கூட்டிட்டு உங்களோட ஸ்கூட்டியிலே வராரு. நீங்கள் ஃப்ரண்ட்டில் ஓட்டிகிட்டு இருக்கீங்க, அவர் பின்னாடி உட்காந்துருக்காரு. உட்காந்து அப்படியே வராரு. உங்களை டச் பண்ணவே இல்லை. உங்களுக்கும் அவருக்கும் ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும் போல் அந்த மாதிரி தள்ளி உட்காந்துக்கிறாரு. நீங்கள் உடனே நான் ஒன்றும் பண்ண மாட்டேன்,
ஃப்ரெண்ட்லேயே வந்து உட்காரலாம். இல்லை ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. சரி ஓகே. அப்படியே நீங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறீங்க. ஜெயோப்பை பார்க்க சுகா போகிறான் அவன் ரூமுக்கு. சுகா போயிட்டு கதை தட்டவும் ஜெயோ முடியலம்மா, சாப்பாடெலாம் ஒன்றும் வேணாம். ஜெயோ, நான் சுகா வந்திருக்கேன். சுகா நீ எப்படி வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து கதவை திறக்கிறான். பார்த்தோன்னே சுகா நிற்கிறான். இந்த உடனே அவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. சுகா வந்து ஜெயோப்பை ஹக் பண்ணுறான். ஜெயோப்பும் சுகாவை ஹக் பண்ணுறான். 2 பேரும் ஹக் பண்ணிவிட்டு ஜெயோப் வந்து அழ ஆரம்பிச்சிடுறான். சுகாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஹே, ஆம்பளை பிள்ளைங்க அழுவாங்களாடா, ஏன்டா இப்படி ஒப்பாரி வைக்கிற? அதெல்லாம் ஒன்றோடது, எனக்குலாம் இல்லை. நான் அழுவேன், எனக்கும் ஃபீலிங்ஸ்லாம் இருக்கு சரியா? ஆனால் அந்த வாரத்துக்கு அப்புறம் நீ கால் எடுக்கவே இல்லைல்ல, உன் தங்கச்சியும் எடுக்கவே இல்லைல்ல. என்ன 2 பேரும் எப்படி நினச்சிட்டிங்க? போய் தொலைகிறான், சனியை ஒளிஞ்சுது அப்படின்றவன் நினச்சிங்களா? ஏ ஜெயோ, என்னடா பேசுகிற? லூஸ் மாதிரி பேசாத. உனக்கே தெரியும்ல 2 டேஸ் தான் என் கோவம். 2 டேஸில் நானே சரியாயிருவேன், நானே வந்துடுவேன்னு. உனக்கு தெரியாதா? தெரியும். அப்புறம் என்ன? பட் இருந்தாலும் நீ பேசாமல் இருக்கிறது ஒரு மாதிரி இருந்துச்சு மாப்பிள்ள. அதான் இருந்துச்சு. ஃபீவர் வேற கொதிக்குது. என்ன அவ்வளோ பாசமா? ஆமாம். அப்புறம் நைட்டு ஃபுல்லாக ஒப்பாரி வச்சுன்னு கேள்விப்பட்டேன். அதெல்லாம் இல்லை. யார் சொன்னா? நைட்டு ஃபுல்லாலாம் அழலை. போன பார்த்தோன்னே லைட்டாக கண்ணு கலங்கிடுச்சு, அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. ஏய் பொய் சொல்லாத. வளரிச்சு அந்த குட்டை குஸ்கா. அடியே நீ வாடி. என்னடா சொல்லிட்டியா அவன்கிட்ட? எல்லாத்தையும் ஒப்பிச்சிட்டியா? அடி பாவி, என் மானத்தை கூறு போட்டு வித்துட்டியடி. தேங்க்ஸ் தானா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் போகிறா. சுகா உடனே ஒயனோட கையை பிடிச்சி தேங்க்ஸ். எதுக்கு? இல்லை, என் ஃப்ரெண்டு பாவம், அவன் எனக்காக ஃபீல் பண்ணியிருக்கான், எனக்கு இது புரிய வச்சதுக்காக. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அது என் அண்ணன், என் அண்ணனுக்காக நான் என்ன வேணால் செய்வேன் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் கையை பார்த்துட்டு நிற்கிறீங்க. சுகாவுக்கு அப்போ தான் புரியுது அவன் கை பிடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு. அதோட கையை விட்டுட்டு சாரி வேன், இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிடுறீங்க. அப்படியே ஒரு 2 இயர்ஸ் கழித்து பார்த்தோன்னா அப்போ தான் சுகாவோட சிஸ்டருக்கு வளகாப்பு, அதாவது ஜின்னோட ஒய்ஃப்க்கு வளகாப்பு. அப்போது நீங்கள் போயிருப்பீங்க. ஜின் வந்து உங்களோட பெரியப்பா பையன். ஸோ அதனால் நீங்கள் ஜியோ எல்லோரும் போயிருப்பீங்க. அப்படி போயிருக்கும் போது நீங்கள் அந்த இடத்துல சுகாவை பார்க்குறீங்க. பார்த்தோன்னே உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, நீங்கள் சிரிச்சிட்ருக்கீங்க. அப்போ தான் அந்த ஜின்னோட சீசனில் சொன்ன மாதிரி ஆரம்போட ஒய்ஃபு யார் பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் ஒன்று அதுவா நீ டைம் வரும்போது நானே சொல்கிறேன். ஓகே ஏதோ பண்ணுறேன்னு தெரியுது, பார்த்து பண்ண. நம்மளோட ஒய்ஃபும் அதோட போயிடுறாங்க. ஜேஹோப்பும் சுகா கிட்ட வந்துட்டு நின்றுட்டு ஹாப்பியாக எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆரம், ஜின், சுகா, தேயோங் அப்புறம் ஜிமின், இவங்க 6 பேரும் ஹாப்பியாக நின்று பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த கூட்டத்தில் ஒரு பையனை வச்சு எல்லாருமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. டே தம்பி, இந்த தட்டை அங்கிட்ட எடுத்து வச்சிருப்பா. டே தம்பி, இந்த வாழைப்பழத்தை கொண்டு போய் அங்கே வச்சிடறா. டேய், இங்கே பாக்கு விற்கிதான்னு கேட்டுட்டு வாவேன், போவேன், பார்க்க மறந்துட்டோம் அப்படின்ற மாதிரி அந்த பையனை போட்டு வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க 6 பேரும் ஜாலியாக அங்கே நிற்கிறாங்க. அந்த பையன் இவங்கள்ட்ட வந்துட்டு, நீங்கள்லாம் ஜாலியாக இருக்கீங்கல்ல, என்ன தான் வச்சு செய்கிறாங்க. தம்பி, இதுக்குதான்டா வளரணும், போதும் போங்க அங்கிட்டு. என்னை விட பெரிய ஆளாக இருந்தா என்ன வேணால் பேசலான்னு அர்த்தமா? போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சுகா ஒன்று, என்னடா பேசுகிற? ஒன்றும் இல்லைடா அண்ணா, கிளம்புறேன்டா, உன் வண்டி சாவியை கொடு, போய் தொலைகிறேன், போய் பார்க்க வாங்கிட்டு வரணும், இதை வாங்குறாங்க. சரிடா ஜேகே, கோவப்படாமல் போயிட்டு வா. ஆமாங்க, அது வேறு யாரும் இல்லை, ஜேகே தான், சுகாவோட சித்தி பையன். ஜேகே உன் வண்டி சாவி வாங்கிட்டு போயிட்டான். ஆனால் நீங்கள் சுகாவை இங்கிட்டும் அங்கிட்டும் பார்த்துட்டே சுற்றிட்டே இருக்கீங்க. அதை நம்ம பசங்க எல்லாருமே பார்க்குறாங்க. பார்த்துட்டு, ஜோப்பு உன் தங்கச்சி பார்வையே சரியில்லையே, இங்கிட்ட யாரையோ பார்க்குற மாதிரி இருக்கே. ஜெயோ பொண்ணே, எனக்கு தெரியும் அவள் யாரை பார்க்குறான். ஏய், அவள் யாரை பார்க்குறா? அதெல்லாம் யாரையும் பார்க்கல, வெளியே பாருங்கடா அப்படின்றான். சொன்ன உடனே ஜின்னு உடனே, என்ன மச்சான், என்ன உனக்கு ஏன் கோவம் வருது? எல்லாரும் சும்மா தானே இருக்கோம், அப்போது என்னதான் பார்க்குதா? ஜின் சுமாரு, நீ என் தங்கச்சிட்டு இப்போ ஒழுங்காக பேச ஆரம்பிச்சிட்டியா? ஏய் என்னடா மச்சான்,
ஏன்டா இப்போ என்கிட்ட வர? உன் விஷயம் தானே பேசிகிட்டு இருக்கோம், பேசுவோம் வா. ஜியோப்கிட்ட எல்லாரும் கேட்குறாங்க யாரை பார்க்குது யாரை கேட்கும் போதே ஜியோ பொண்ணு வேற யாரை நீங்கள் கெஸ் பண்ண ஆளை தான். நெக்ஸ்ட்டு மச்சானுக்கு கல்யாணமா? ஏய் வாயை மூடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சுகா தனியாக கிளம்பி போகிறாரு. அப்படி போகும்போது நீங்கள் அப்படியே பின்னாடியே போகிறீங்க. இப்போ நீங்கள் வரீங்கன்னு தெரிஞ்சுதான் அவர் தனியாக போகிறாரு. ஒரு ரூம் மாதிரி இருக்குது. இந்த ரூம்குள்ளே அவர் போனோடனே நீங்கள் அப்படியே சார் போயிட்டாரா, ஓகே ரெஸ்ட் எடுக்க போகிறாரு அப்படின்னு நினச்சிட்டுங்க திரும்பலான்னு போகிறீங்க. அவர் உங்களை உள்ளே இழுத்துறாரு. நீங்கள் அப்படியே போய் நிற்கிறீங்க. நின்றோடனே சுகா உங்களை செவத்தோடு சாத்து வச்சுட்டு, என்னடி என்ன உனக்கு பிரச்சனை, ஏன் என்ன போகிறப்ப வரப்பெல்லாம் லுக் கூட்டுட்டே போகிறேன், டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் தானே சொன்னேன். ஏங்க அது என் கண்ணுங்க, நான் எங்கே வேணால் பார்ப்பேன், உங்களுக்கு என்ன உங்களுக்கு நான் டிஸ்டர்ப் பண்ணனா? அதை வச்சு பார்க்காத, எனக்கு சத்தியமாக முடியல, போதும் பாட்டிக்கும். ஐயோ நான் அவங்கள பார்த்துட்ருக்கேன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லை. அங்கே ஹேண்ட்ஸமாக இருந்தாரே ஒரு மாதிரி சாண்டில் ஹேரில் பார்க்கவே ஏஞ்சல் மாதிரி இருந்தார். யார்? சாண்டில் ஹேர்னா டே இருந்தான். டே உனக்கு அண்ணன் சிமினா. அப்புறே தான் செம்மையாக இருக்கார்ல. ஏய் அவனை நான் நீ பார்க்கக்கூடாது, நீ என்ன பார்க்குற? ஏங்க அதை சொல்கிறதுக்கு நீங்கள் யாருங்க? நான் பார்ப்பேங்க. நான் யாராக இருந்தால் உனக்கு என்ன? நான் நீ பார்க்கக்கூடாதுன்னா கூடாது. ஐயோ நான் ஒன்றும் உங்கள் ஆள் இல்லை, நீங்கள் ரூல்ஸ் போட்டோடனே ஓகேன்னு சொல்கிறதுக்கு. இல்லை உங்கள் தங்கச்சியும் கிடையாது, ஓகேவா? ஸோ அதனால் உங்கள் லிமிட்டோடு நீங்கள் இருந்துக்கோங்க. அப்போ எதுக்கு என் பின்னாடியே வந்த? உங்கள் பின்னாடி யார் வந்தா? அங்கே தாம்பழ தட்டு இருக்குது, அதை எடுத்துகிட்டு வர சொன்னாங்க, அதனால தான் வந்தேன். கரெக்டாக சுகாவும் திரும்பி பார்க்குறான். திரும்பி பார்த்தா அங்கே ஒரு தட்டு இருக்குது, அந்த தட்டை தான் எடுத்துகிட்டு வர சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவனும் சாரி சரி எடுத்துகிட்டு போ, பட் அவன்கிட்ட பேசாத. ஏன் அவன்கிட்ட பேசக்கூடாது? பேசுவேன். நீங்கள் அப்படியே போயிடுறீங்க. போனோடனே சுகாக்கு அவரால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவம் வருது. அவர் அப்படியே வெளில வராரு. அந்த அவர் கண்ணு ஃபுல்லாக ரெட்டாக இருக்குது. நீங்கள் அப்படியே டேரெக்டாக ஜிமின் கிட்டே வந்து, ஜிமின் மாமா நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? கடைசியாக ஆரம்பம் நான் மேரேஜில் பார்த்தது, அதுக்கப்புறம் உங்களை பார்க்கவே முடியல. ஷா வாங்க நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜிம்மினை கூப்பிட்டு போகிறீங்க. ஜிம்மினும் ஃப்ளர்ட் பண்ணிகிட்ருக்கான் உங்கள்கிட்ட. நீங்களும் அவர்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. இதை சுகானால் சுத்தமாக பார்க்க முடியல. அவளுக்கு அவ்வளோ காண்டாகுது, அவ்வளோ கோவத்தில் நிற்கிறாரு. ஜியோ சுகாவை பார்த்து, என்னாச்சு எவ்வளோ கோவமாக இருக்க? ஒன்றும் இல்லை, இப்போ என்ன நல்லா தான் இருக்கேன். ஜின்னு ஒன்னே யார் என்ன சொன்னா ஒன்று சொல்லு, நான் பேசுகிறேன். யாரும் எதுவும் சொல்லலை, எல்லோரும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுகா கத்துறான். கத்துனோடனே எல்லாருமே சுகாவை தான் பார்க்குறாங்க. பார்த்தோன்னே சுகா சாரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுகா வெளில போயிடறான். உங்களுக்கு புரியுது சுகாவுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகுதுன்னு. நீங்கள் ஜிம்மிட்ட சொல்லிட்டீங்க, சுகாவை தான் நான் லவ் பண்ணுறேன், அவனுக்காக அவனை லைட்டாக பொசிட்டிவ்னஸ் ஏற்றி அவனை லவ்வை வந்து ஒத்துக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நீங்கள் இப்படிலாம் பண்ணியிருப்பீங்க. ஜிமின்ட்டே சொல்லியிருப்பீங்க, ஜிமினும் ஓகேன்னு சொல்லியிருப்பான். அதனால தான் நீங்களும் ஜிமினும் இந்த மாதிரி ஆக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்படி சுகா ஜெலஸ் ஆகிறத ஜெயோ பார்த்துட்டு ஜெயோ போய் சுகாட்ட பேசுகிறாரு. சுகா உனக்கு அவளை பிடிச்சிருக்குன்னு ஒத்துக்கோ. அவன் உனக்காக தான் இதெல்லாம் பண்ணுறான்னு உனக்கு தெரியாதா? டேய் எனக்கு யாரையும் பிடிக்கல ஜெயோ, நீங்களா ஒன்று எடுத்துகிட்டு வந்து சொல்லாதீங்க. சுகா அப்பட்டமாக தெரியுது நீ அவன் மேலே பொசஸ் ஆகுறேன்னு. அப்புறம் எதுக்கு? அவள் ஜிமின் கூட தானே பேசிகிட்டு இருக்கா, பேசிட்டு போகிறா, நல்லா இருந்துட்டு போகிறா, உனக்கு என்ன? ஆமாம்ல கரெக்டு தான்ல, எனக்கு என்ன? எனக்கு ஒன்றும் இல்லை. உன் தங்கச்சி எவன் கூட வேணா பேசிட்டு போகிறேன், எனக்கு என்ன? சுகா மைண்ட் யூ வேர்ட்ஸ். ஜோப் நான் எதுவும் பேசுகிற நிலமையில இல்லை, தயவு செஞ்சு போயிடு. இப்போ நான் நின்றேன்னா வார்த்தையை தான் விடுவேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகாவும் போகிறான். ஜியோ போகிற சுகாவே பார்த்துட்டு இருக்கான். அப்படியே 1 வீக் பாஸ் ஆகுது. ஒன் சண்டே ஜியோப் அப்படியே ஒயனோட ரூம்குள்ளே வரான். ஒயன் சொல்லு ஜியோ என்னாச்சு? ஒன்றும் இல்லை ஒயன், உனக்கு ஒரு பையன் பார்த்துருக்கேன். என்ன ஜியோ உனக்கு தெரியாதா? நான் சுகாவை தான் லவ் பண்ணுறேன். அவன் தான் ஒத்துக்க மாட்டான்லடி, அப்புறம் எதுக்குடி அவன் அலைஞ்சிட்டு இருக்க? என்னதான் ஒத்துக்கலனாலும் அவனை தான் எனக்கு பிடிச்சிருக்கு, உனக்கு தெரியுமா தெரியாதா? ஏண்டி 7 பேர்த்த கழட்டி விட்டு போன உன்னால இவன் ஒரு ஆளை உன்னால கழட்டி விட முடியலையா?
7 பேர்த்த என்ன ஃபீலிங்கில் லவ் பண்ணலன்னு தெரியாது. இவனை நான் உண்மையாக லவ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க 7 பேர்த்தையும் நான் லவ் தான் பண்ணனான்னு எனக்கு தெரியல. ஆனால் இவனை விடவே கூடாதுன்னு தோணுது. ப்ளீஸ் என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாது ப்ளீஸ் யோ. சரி, நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணல. பட் அம்மா அப்பாவோட சந்தோஷத்துக்காக இந்த இதில் மட்டும் வந்து நில்லு ப்ளீஸ். நான் அவனே அனுப்பிச்சு வச்சிடறேன். பிடிக்கலன்னு சொல்லிட்டு நானே சொல்லிடுறேன். ப்ளீஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயோ உங்கள்கிட்ட கேட்குறான். நீங்கள் ஒன்று சரி, உனக்காகவும் அம்மா அப்பாக்காகவும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கிளம்புறீங்க. கிளம்பி வந்து நிற்கிறீங்க. இந்த விஷயம் சுகாவுக்கு தெரிய வருது. சுகா அப்படியே வரான். வந்துட்டு அங்கே எல்லாருமே மாப்பிள்ளை வீட்டிலேருந்து எல்லாமே வந்துட்டாங்க, வந்து உட்காந்துருக்காங்க. சுகா உள்ளே வந்தோடனே ஜெயோப்போட அம்மா, அதாவது உங்கள் அம்மா, சுகாவை பார்த்து வா சுகா, இது என் பையனோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அங்கே பார்த்தா நான் ஜான் தான் உட்காந்துருக்கான். ஜான் வந்துட்டு இவங்க கூட சேர்ந்து படித்தவன் தான், கொஞ்சம் ப்ளே பாய் கேரக்டர் வேறு. ஸோ வந்துட்டு சுகா பார்க்குறான். பார்க்கும் போதே அவனுக்கு ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது. ஜியோப்கிட்ட போகிறான். போயிட்டு ஜியோ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு தெரியுதா? என்ன பண்ணுற சுகா? உனக்கு தான் வேணான்ட்டால, அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க? ஜியோப் எனக்கு புரியுது, பட் இருந்தாலும் இவன் எப்படின்னு தெரியும்ல, இவன் ஒரு பொறுக்கி. அவளும் அப்படிதான். உனக்கு அவளை பற்றி என்ன தெரியும் ஜியோப்? தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத. ஓ அண்ணங்காரன், எனக்கு தெரியாதது உனக்கு தெரிஞ்சிருச்சா? ஜியோ வேணும் உடனே பண்ணிட்டு இருக்காத. என் மேலே உள்ள கோவத்தில் அவள் வாழ்க்கையை கெடுக்காத ஜியோ. எனக்கு ஏன்டா உன் மேலே கோவம்? அவள் உன்னை லவ் பண்ணா, நீ ரிஜெக்ட் பண்ணிட்ட, அவ்வளோதான். அவளை அப்படியே என்னால் விட முடியாது. அவளுக்குன்னு ஒரு பையன் வேணும், அவளுக்குன்னு ஒரு பார்ட்னர் வேணும், அவளை நல்லா பார்த்துக்க ஒரு ஆள் வேணும். அதுக்காக நான் அவளுக்காக என்ன வேணா பண்ணுவேன். ஜியோ புரியாமல் பண்ணிட்டு இருக்காத. அவன் ஒரு பொறுக்கின்னு சொல்லிட்டு இருக்கேன். தெரியும், அவன் இப்போ நல்லவன் ஆயிட்டான். அண்ட் அவன் ஏன் தங்கச்சி, எனக்கு என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியும். சரியா? நீ ஒன்றும் சொல்ல வேணாம். ஜியோ என்ன சொல்கிற? புரியல. இப்போ நீ வேற நான் வேறன்ற மாதிரி பிரித்து பேசுறியா? சுகா, நான் அப்படி சொல்லவே இல்லை. நீயும் நானும் வேற கிடையாது. பட் அவன் என் தங்கச்சி. அவள் கஷ்டப்படுறத என்னால் சுத்தமாக பார்க்க முடியல. ஒவ்வொரு நாளும் அவள் உட்காந்து அழுதுட்ருக்கா. உனக்கு என்ன தெரியும்? உன்னை மறக்க முடியாதுன்றனால தான் அவள் ஹாஸ்டலில் போயிருக்கா. இந்த 2 இயர்ஸாக அவள் அப்படி இருந்தும் இன்னும் உன்னை மறக்கலை. உனக்கு அது தெரியுதா இல்லையா? உன்னால் ஏற்றுக்க முடியாட்டி விடு. நான் அவளுக்கு நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறேன். அவன் நல்ல பையன் கிடையாதுடா. பரவாயில்ல, அவன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். அவனை கட்டிட்டு என் தங்கச்சி திருப்பி என் வீட்டுக்கு வந்தாலும் பரவாயில்ல. அவளுக்கு அவன் தான் மாப்பிள்ளை. ஜியோ புரியாமல் பேசாத ஜியோ. பாவம் ஜியோ. அவள் மேரேஜ் லைஃப்ன்றது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதை அவளுக்கு நரகமாக்கிறாது. சொல்கிறது கேளு. சுகா, உனக்கு புரியுதா இல்லையா? அவள் ஆல்ரெடி நரகத்தில் இருக்க மாதிரி தான் இருந்துட்டுருக்கா. இதுக்கு மேலே என்னால் எதுவும் பேச முடியாது. யோ விஷ் அப்படின்னு சொல்லிட்டு சுகாவும் அந்த ரூம்லேயே உட்காந்துருக்கான். நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டிருப்பீங்க. ஏன்னா ஜியோவோட ரூமும் உங்கள் ரூமும் பக்கத்தில் தான் இருக்கும். அவன் கத்தி கத்தி பேசிகிட்டு இருக்குது உங்களுக்கு நல்லா கேட்டிருக்கோம். நீங்களும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டுருப்பீங்க. அப்போ ஜியோப் தான் அவங்க ரூம்குள்ளே வந்து, பையன் ரெடி ஆகிட்டியா? ரெடி ஆகிட்டேன் ஜியோப், போகலாம். சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ஜியோப் உங்களை கூப்பிட்டு வராரு. மாப்பிள்ளையை பார்க்குறீங்க. உங்களுக்கு ஓகே இல்லை தான், பட் அம்மா அப்பாக்காக ஒத்துக்கிறீங்க. அதே மாதிரி ஜியோப்காகவும் மாப்பிள்ளைக்கு உங்களை ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா அவன் தான் சரியான ப்ளே பாய் ஆச்சே தெரியும். பட் இருந்தாலும் அண்ணன் சொல்லிட்டான், அண்ணன் சொன்னால் கரெக்டாக இருக்கும், அண்ணன் நமக்கு தப்பான எதுவுமே சூஸ் பண்ணி தரமாட்டான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் ஓகேன்னு சொல்லிட்டீங்க. அதே மாதிரி 1 வீக்கில் மேரேஜ் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதே மாதிரி அங்கிட்டு சுகாக்கும் என்ன பண்ணுறதுன்னே தெரில. 2 பேரும் அவ்வளோ இது பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு சாரீ எடுக்கலான்னு போகிறாங்க. ஜியோ சுகாவையும் கூப்பிட்டு வந்திருப்பான். எல்லாருமே தான் போகிறீங்க. போய் பார்க்கும்போது உங்களுக்கு ஒவ்வொரு சாரியாக வச்சு பார்க்குறாங்க. அவனுக்கு ஒரு பிங்க் கலர் சாரீ ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு அதை வச்ச உடனே அவ்வளோ அழகாக இருக்குது. அது நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். அதே மாதிரி உங்களுக்கும் அந்த சாரீ ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் அவங்க வீட்டில் அந்த சாரீ எடுக்கலை. ரெட் கலரில் ஒரு சாரீ எடுக்கிறாங்க. அது உங்கள் கலருக்கு சூட் ஆனாலும் அந்த பிங்க் கலர் எவ்வளோ வந்து அழகாக இருந்துச்சோ அந்த அளவுக்கு இந்த சாரீ இல்லவே இல்லை. உங்களுக்கு அப்போ ஒரு தாட் வருது, பிடிச்சவங்க கூட தான் வாழ முடியல, பிடிச்ச சாரீ கூட எடுக்க முடியலையா? ஓகே ஃபைன்,
லைஃப் இப்படி தான் அப்படின்ற மாதிரி நீங்களும் வந்துட்டு மனசில் நினச்சிட்டு இருக்கீங்க. அப்போதான் ஜியோப்பை சுகா தனியாக கூப்பிட்டு போகிறான். ஜியோ, உனக்கு இது புரியுதா இல்லையா? அவளுக்கு பிடிச்ச சாரீ கூட எடுக்க இல்லை. உனக்கு ஏதோ டாமினேட் பண்ணுற மாதிரி எனக்கு தோணலையா? ஸோ சுகா, அது அவள் லைஃப். ஏய் என்னடா மயிறு, அவள் லைஃப்கிட்ட எனக்கு அவளை பிடிச்சிருக்குடா, நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்டா. இப்போ இந்த மேரேஜை நிப்பாட்ட மாட்டியா? டேய் மச்சான், இது சொல்ல உனக்கு இவ்வளோ நாள் ஆச்சா? சரி நில். ஏய் ஜான், வாவேன். சொல்லு ஜியோ, என்னாச்சு? ஒன்றும் இல்லை, ட்ராமாவை நிப்பாட்டிக்கலாமா? என்ன சொல்லிட்டானா? மாப்பிள்ளை ஒத்துக்கிட்டார். ஐயோ சுகா, உன்னை ஒத்துக்க வைக்கிறதுக்குள்ள உயிர் போய் உயிர் வருதுடா. ஏன் கரெக்டாக நான் தாலி கட்டு போகும்போது சொல்ல வேண்டியதானே நிறுத்துங்கன்னு? ஏன்டா அப்படி பண்ணுற? சே, நான் கூட அப்போ தான் சொல்லுவேன்னு நினச்சேன். சும்மா ஒரு ட்ராமாட்டிக்காக நல்லா இருக்கும்னு நினச்சேன். அப்படி சப்பையாக சொல்லிட்டேடா. என்னடா அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு ஜானும் மம்பிழ்த்திட்டு இருக்கான். சுகா அப்படியே ஜானை முறைக்கிறான். ஓகே ஃபைன், நீங்கள் பேசுங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேரண்ட்ஸ் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு அவனும் கிளம்பிடுறான். நீங்கள் அப்படியே வீட்டுக்கு வரீங்க. எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டு சுகாவை தான் பார்க்குறீங்க. சுகாவும் உங்களை பார்க்குறாரு. பார்த்துட்டு சுகா உடனே உங்கள் அம்மா அப்பா காலில் விழுகுறாரு. விழுந்துட்டு, ஆண்டி அங்கிள் என்னை மன்னிச்சிருங்க ப்ளீஸ், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், ப்ளீஸ் ஆண்டி முடியாதுன்னு மட்டும் சொல்லிடுறீங்க. ஐயோ சுகா, உனக்காக தான் இவ்வளோ ட்ராமாவும். ஜியோ பாப்பே சொல்லிட்டான், உனக்கு அவளை பிடிச்சிருக்கு, அவளுக்கும் உன்னை பிடிச்சிருக்குன்னு. 2 பேரும் லவ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க, பட் நீ தான் அவளோட லவ்வை இன்னும் ஏற்றுக்கல அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் நல்லா இருந்தவே போதும்பா, இதெல்லாம் வேண்டாம், எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு வயனோட அப்பா சொல்கிறாரு. வயனுக்கு அவ்வளோ ஹாப்பி, என்ன பண்ணுறதுன்னு தெரில. போயிட்டு ஜியோவை ஹக் பண்ணிக்கிறா. தேங்க்ஸ்டா அண்ணா, நான் நினச்சி கூட பார்க்கலடா, இந்த உண்மை நம்ம எனக்கு ஹஸ்பண்ட் அவர் நினச்சி கூட பார்க்கல. அண்ணா, உங்களுக்கு அதுக்கு மேலே என்ன பேசுறதுன்னே தெரில. ஜியோப்பை ஹக் பண்ணி செம்மையாக அழுதுட்டுருக்கீங்க. ஜியோப்பை உங்களை சமாதானப்படுத்திட்டாரு. உங்கள் ரூமில் வந்து விடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு சுகா அவங்க ரூமுக்கு வரான். வந்துட்டு மே ஐ கம் இன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் ஒன்று கெட் லாஸ்ட். என்னடி கெட் லாஸ்டா? போடா கிளம்பு, இத்தனை வருஷம் ஆச்சா உனக்கு அந்த லவ்வை சொல்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதை வெளியே ஜியோ போட்டு கேட்டுட்டு இருக்கான். அதை நீங்கள் பார்த்துட்டீங்க. பார்த்துட்டு டேய் வெளில எங்கள் அண்ணன் நிற்கிறான், கிளம்பு. ஓ உங்கள் அண்ணனா பெரிய கொம்பா? எனக்கு பயம்லாம் கிடையாது, எவனாக இருந்தாலும் நேரடியாக வர சொல்லு. என்ன சீப்பான பழக்கம் ஒட்டு கேட்குறது, அதுவும் தங்கச்சியோட ஹஸ்பண்டும் நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது, அது சரி ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது, இது என்ன பழக்கம் அப்படின்ற மாதிரி கேட்குறான். உடனே ஜெயோ புள்ள வந்துடுறான். யார் இப்போ ஒட்டுக்கிட்டா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி ஜெயோ வரான். வந்த உடனே உடனே நீ தான்டா வேறவ. ஏய் நான்லாம் அப்படிலாம் இல்லை, ஓகேவா, போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாதி தூரம் போயிட்டு திருப்பி உங்கள் ரூம்குள்ளே வந்து நீயும் வா, வெளில போகலாம், இப்போ எதுக்கு உனக்கு பேச்சு, அவள்கிட்ட மேரேஜ் ஆனதுக்கப்புறம் பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகாவே இழுத்துட்டு போயிடுறான். அதே மாதிரி அந்த 1 வீக்லேயே சுகாவோட வீட்டிலே பேசி மேரேஜும் வந்துடுது. அதே மாதிரி நம்ம பசங்க எல்லாருமே அந்த மேரேஜில் ஜாலியாக இருக்காங்க. எல்லாருமே ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வேலை செஞ்சுட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. இவனுக்கெல்லாம் பொண்ணு யார் தருவான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஜெயோப்பு, உனக்கு பெரிய மனசு தாண்டா, நீ உன் தங்கச்சியே கட்டி கொடுத்துருக்கியே அப்படின்ற மாதிரி ஜெயோப்கிட்ட சொல்லிட்டு சுகா ஓட்டிகிட்டு இருக்காங்க. சுகாவும் முறைச்சி பார்த்துட்டு இருக்கான். சரி மாப்பிள்ள, ஓகே எதுவும் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லி சுகாவை பிடிச்சி அம்பலத்தை விளையாண்டுட்டு இருக்காங்க. இதே மாதிரி உங்கள் மேரேஜும் முடிஞ்சு நைட் டைம் ஆகுது. உங்களை அப்படியே பொண்ணு மாதிரி ரெடி பண்ணி ஃபர்ஸ்ட் நைட்காக அனுப்பிச்சி வைக்கிறாங்க. நீங்களும் போகிறீங்க. போயிட்டு அங்கே சுகா கிட்ட உங்களோட பால் சம்பை கொடுக்குறீங்க. அவரும் வாங்கி குடிச்சிட்டு உங்களை பக்கத்தில் உட்கார வைக்கிறாரு. பக்கத்தில் உட்கார வச்சுட்டு சடனாக உங்கள்ட்ட எதுவுமே கேட்கவே இல்லை, அவர் பாட்டுக்கு அவரோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. உங்களுக்கும் அவரோட அரவணைப்பு தேவைப்பட்டிருக்கும். அது ரொம்ப நல்லா இருந்திருக்கும். நீங்களும் அப்படியே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. மறுநாள் காலையில் எந்திரிச்சு செம்ம வலி வலிச்சிருக்கும் உங்களுக்கு. நீங்கள் சுகாவை போட்டு அடிச்சுட்டு நீங்களும் எந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கீழே போயிருப்பீங்க. அங்கே உங்கள் அத்தை உங்களுக்காக காஃபி தந்திருப்பாங்க. நீங்கள் அந்த காஃபியை வாங்கி குடிச்சிட்டு சுகாக்கும் எடுத்துகிட்டு வருவீங்க. சுகா கிட்ட அப்போ சுகா படுத்து தூங்கிட்டு இருப்பாரு.
நீங்கள் சுகா கிட்ட நீட்டுவீங்க அந்த காஃபி கப்பை. நீட்டினோடனே அவர் அந்த காஃபி கப்பை வாங்கி சைடில் வச்சுட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுத்து திருப்பி பெட்டில் போடுவார். நீங்கள் காலங்காத்தால ஆரம்பிக்காத, என்னால் முடியல, ப்ளீஸ் விட அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அவரும் அதை கண்டுக்கவே இல்லை. ரொம்ப உங்கள்கிட்ட வந்து இது பண்ணிகிட்டே இருக்காரு. நீங்களும் அவர் ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்காக எப்படியோ அடித்து துரத்திடுறீங்க. அப்படியே 2 பேரும் சாப்பிட்றதுக்காக கீழே இறங்கி வரீங்க. வரும்போதே அவங்க அம்மா அவ்வளோ சாப்பாடு செஞ்சு வச்சுருக்காங்க. உங்களுக்கே பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. ஆக்சுவலாக அங்கே இருக்கிற எல்லா சாப்பாடுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு. நீங்கள் கேட்குறீங்க, ஏன் அத்தை இவ்வளோ பண்ணீங்க? பரவாயில்லம்மா, உனக்காக தானே, நீயும் என் பொண்ணு மாதிரி தானே. என் பொண்ணு போயிட்டான்னு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. நீ இருக்கவும் தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கும்போது உங்கள் காலுக்குள்ளே யாரோ கால் விடுற மாதிரி இருக்கும். நீங்களும் அதை ஃபீல் பண்ணிட்டு யாரா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வேறு யார், நம்ம சுகா தான். அப்படியே உங்களை வச்சு அப்படியே நோண்டிகிட்டே இருக்காரு. உங்களுக்கு அது ரொம்ப வந்து ஷையாக இருக்குது. ஏன்னா உங்களால் ரியாக்டும் பண்ண முடியல, உங்களால் ரியாக்ட் பண்ணாமல் இருக்க முடியல. அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. நீங்களும் இதே மாதிரி அவர் உங்களை ரொம்ப ரொமான்டிக்காக டீஸ் பண்ணிட்டே இருக்காரு. நீங்களும் இதுக்கு ரியாக்ட் பண்ணவும் முடியாமல், ரியாக்ட் பண்ணாமல் இருக்கவும் முடியாமல் அவ்வளோ ஹாப்பியாக லைஃப்பை வந்து ஜாலியாக கொண்டு போயிட்டுருக்கீங்க. அப்படியே ஒரு 8 months ஆகுது. 8 monthsல நீங்கள் டெலிவரி பெயினில் வெளியே தான் இருக்கீங்க. இங்கே வெளியே எல்லோரும் பதட்டத்தில் இருக்காங்க. ஏன்னா 8 monthsல யாருக்காவது புள்ள பிறக்குமா அப்படின்னு சொல்லிட்டு புள்ள ஏதாவது ஆயிடுச்சோ என்னமோ நினச்சி எல்லாருமே அவ்வளோ பதட்டமாக இருக்காங்க. உள்ள மட்டும் சுகா, ஒன்றும் இல்லடி, ஒன்றும் இல்லை, பயப்படாத, பயப்படலடா, எனக்கு ஒரு மாதிரி மேபி ஒருத்தரும்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் இல்லடி, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ரொம்ப காம் ஆக்கிட்டு உங்களை வந்து புஷ் பண்ண லைட்டாக ப்ளீஸ் லைட்டாக அப்படின்ற மாதிரி சொல்லி உங்களுக்கு வந்து அவ்வளோ என்கரேஜ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் ஒன்ஸ் சர்டன் டைமில் உங்களுக்கும் புள்ள பிறந்துடுது. அது 8 monthsல புள்ள பிறந்தா குறமாச டெலிவரின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரியே தெரியல. பட் ஆனால் புள்ள ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. இத்தனை தடவை செக்கப் வந்தப்போ கூட சுகா மட்டும்தான் வந்திருப்பாரு. யாரையுமே அவர் அலோவ் பண்ணியிருக்கவே மாட்டார். என் பொண்டாட்டி, அவளை நான் தான் பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் மட்டும்தான் வந்திருப்பாரு. பேபி ரொம்ப ஆக்டிவாக நல்லா தான் இருக்கும். 10 மாதத்தில் புள்ள பார்த்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஒரே டவுட்டு, 8 monthsல எப்படி நல்லா புள்ள அப்படின்ற மாதிரி ரொம்ப டவுட்டில் இருப்பாங்க. அப்புறம் புள்ள பிறந்த சந்தோஷத்தை எல்லாரும் அதை மறந்துடுவாங்க. பட் நம்ம பசங்க தான் இருக்காங்கல்ல, அவங்க தான் இதை ஆராய்ச்சி பண்ணுறதுல மன்னன்களாச்சு. அதே மாதிரி சுகாவை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஜின் தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. சுகா, பையனுக்கு ஒன்றும் இல்லைல்ல, ஓகே தானே, நல்லா இருக்கா தானே? நல்லா இருக்கா ஜின்? இல்லை என்ன இருக்கு, நல்லா தான் இருக்கா. ஏவோ பொண்ணு பயந்துட்டு இருப்பான் அவன். அவருக்கு 8 மாதத்துலேயே குழந்தை பிறந்துருச்சுடா. இதில் எதுவும் சிக்கல், எதுவும் குழந்தைக்கு ப்ராப்ளம், அவளுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லைடா அப்படின்ற மாதிரி கேட்குறான். சுகா ஒன்னே ஒரு மாதிரி நிற்கிறான். ஜியோ பொண்ணு சுகாவை போய் குளுக்குறான். ஏய் சுகா, ஏதாவது சொல்லுடா, என்னடா பேசாமல் எப்படி இருந்தா என்ன அர்த்தம்? வீட்டில் ஓகே, அவங்களுக்கு தெரிய வேணாம், எனக்கு மட்டுமா சொல்கிறா ப்ளீஸா, அவளுக்கு ஒன்றும் இல்லைல்ல, எந்த ப்ராப்ளமும் இல்லைல்ல அப்படின்ற மாதிரி ஜியோ கேட்டுகிட்டே இருக்கான். சுகா ஒன்று, மச்சான் நான் ஒன்று சொல்கிறேன், கத்தாமல் டென்ஷன் ஆகாமல் கேட்குறியா ப்ளீஸ்? நான் கோவப்பட வேணாம், நான் இது கூட கோவப்பட போகிறேன், நானும் கோவப்பட மாட்டேன், நீ சொல்லு ப்ளீஸ். உன் தங்கச்சிக்கு கரெக்டாக தாண்டா டெலிவரி பெயின் வந்திருக்கு. என்னடா சொல்கிற? 8 மாதம் தாண்டா ஆகுது அவளுக்கு. இல்லைடா 10 மாதம் ஆயிடுச்சு. இதை சொன்னோடனே நம்ம பசங்க எல்லாருமே செம்ம ஷாக்கு. இந்த இடத்துல நம்ம ஜங்குக்கு மட்டும்தான் இல்லை, அவன் மட்டும் காலேஜ் போயிருப்பான். மற்ற எல்லாருமே வாயில் கை வச்சுட்டு நிற்கிறாங்க. அவ்வளோ ஷாக்கு எல்லாத்துக்குமே. சுகாவை பார்த்து ஆரம்பதான், நீ மச்சான் தெளிவாக சொல்லு என்ன நடந்துச்சுன்னு. சரி நான் சொல்லுவேன், யாரும் திட்டக்கூடாது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சுகாவும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. வாங்கடா நம்ம பசங்களோட சேர்ந்து நம்மளும் ஃப்ளாஷ்பேக் உள்ள போகலாம். 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம ஜியாப் கிட்ட சுகா சண்டை போட்டிருப்பா இல்லையா, அவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிறதுக்காக ஒயன் வந்திருப்பா. அவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வச்சுட்டு ஒயன் அவள் ரூமுக்கு போயிருப்பா. அதே மாதிரி அவங்களும் பேசிகிட்டு இருப்பாங்க. மறுநாள் ஒயன் காலேஜ் வந்திருப்பா. பட் ஜியோப் காலேஜ் வந்திருக்க மாட்டான், ஏன்னா உனக்கு இன்னும் ஃபீவர் குறையவே இல்லை. ஸோ அதனால் ஜியோப் வந்திருக்க மாட்டான். சுகா ஒயன்ட்ட போயிட்டு, என்னாச்சு, ஏன் அண்ணன் வரல? என் அண்ணனுக்கு இன்னும் உடம்பு சரியாக ஆனவனே வருவான் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி பார்த்துட்டு நீங்கள் கீழே குனிஞ்சே தான் பேசியிருப்பீங்க. பேசிட்டு அப்படியே போகிறீங்க. போகிறப்போ சுகா பிடிச்சி இழுத்து வச்சு லிப்பில் கிஸ் பண்ணுறான். நீங்களும்
சுகாவை தள்ளி விட பார்க்குறீங்க, முடியல. உங்களுக்கும் அந்த லவ் இருக்கு இல்லையா, நீங்களும் பேக் கிஸ் பண்ணுறீங்க. 2 பேரும் கிஸ் பண்ணிகிட்டே இருந்துட்டு அப்படியே சுகா உங்களை விடுறான். விடுறப்போ உங்களால் மூச்சே விட முடியல. அவ்வளோ கஷ்டப்பட்டு மூச்சை விட்டுட்டு கேட்குறீங்க, சுகா நீ நீ ஏன் என்னை கிஸ் பண்ண, உனக்கும் எனக்கு என்ன ரிலேஷன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. சுகா உடனே, என்ன ரிலேஷனா, நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். பட் அண்ணன் வேற சொல்லிகிட்டே இருந்தானா நீ டேட் பண்ணன்னு. அதே மாதிரி டேட் பண்ணி என்னை பிடிக்காமல் போயிடுச்சு அப்படி நான் நீ விட்டுட்டு போயிட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன், அதில் பயந்தது தாண்டி சொல்லவே இல்லை. சுகா இப்போ நீ என்கிட்ட கன்ஃபியூஸ் பண்ணியா, நிஜமாவா? எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. தேங்க்யூ. ஹே தேங்க்யூ. என்னடி தேங்க்யூன்னு சொல்லிட்டு இருக்க? ஐயோ பதட்டத்தில் என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. லவ் யூ. என்ன இன்னும் உனக்கு அந்த மூச்சு வாங்குறத விடவே இல்லையா? நீ கிஸ் பண்ணியிருக்க, எனக்கு தெரியுதா இல்லையா? அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு அதிர்ச்சியான தகவலை சொல்லிட்டு என்னை மூச்சடைக்க வச்சுட்டேன். சரி மூச்சு வாங்காத, இந்தா தண்ணியை குடி சொல்லிட்டு சுகாவும் தண்ணி குடிக்கிறான். நீங்களும் அந்த தண்ணியை வாங்கி குடிக்கிறீங்க. தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு நீங்கள் அப்போ தான் சொல்கிறீங்க சுகாட்ட, சுகா இனிமே ஒரு நிமிஷம் கூட என்னால் ஒன்று பிரிஞ்சிருக்க முடியாது. நான் உன் கூட இருக்கணும். எனக்கு ஏதாவது வழி சொல்லு. இப்போ அண்ணன்ட்டு சொல்லவா, மேரேஜ் பண்ணிக்கலாமா? நில்றி, இன்னொரு 2 இயர்ஸ் போட்டோம். 2 இயர்ஸ் கழிச்சு மேரேஜ் பண்ணிக்கலாம். நீயும் காலேஜ் முடி, நானும் ஒர்க் ஜாயின் பண்ணிடுறேன். ஒரு ஸ்டாண்டர்டில் வந்ததுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலாம். 2 இயர்ஸ் மட்டும் டைம் கொடு போதும். சரி, அது வரைக்கும் நான் உன் கூட தான் இருக்கணும். அதுக்கு ஏதாவது வழி சொல்லு. ஓகே, வேணும்னா நீ என்னை மறக்க முடியல, நான் ஹாஸ்டலில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு இருக்க போகிறேன் சொல்லிட்டு வா. நீ வந்தவொடனே நம்ம ஒரு வீடு பிடிச்சி தங்கலாம். ஓகே, நீ என் கூட இருக்கலாம். நீயா பேசுறது? ஆமாண்டி, நான் தான் பேசுகிறேன். ஆக்டிங் தான் போலையே. வீட்டுக்கு வா, காட்டுறேன் நான் எவ்வளோ ரொமான்டிக் அப்படின்னு சொல்லியிருப்பான். நீங்களும் அன்னைக்கே வீட்டுக்கு வந்துட்டு உங்கள் அண்ணன்கிட்ட சொல்லி அழுதுருப்பீங்க. ஜியோப் என்னால் சுத்தமாக முடியலடா, சுகாவை என்னால் மறக்கவே முடியல. அதுக்கு இப்போ என்ன பண்ணலான்ற? நான் ஃப்ரெண்ட்ஸோட ஹாஸ்டலில் போய் தங்கலான் இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தாவது கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும்ல. ப்ளீஸ்டா, அம்மா அப்பாட்ட பேசு. சரி வயன், நீ ஹாப்பியாக இருந்தால் போதும். அம்மா அப்பாட்ட நான் பேசிக்கிறேன். ஓகேவா? ஹாப்பி தானே? தேங்க்ஸ் தானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த ட்ராமாவை போட்டுட்டு சுகாவுக்கு கால் பண்ணி, எங்கள் அண்ணன் மக்கு பிளாஸ்திரி ஓகேன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அங்கிட்டு சுகாவோ, தெரியுமே அவன் ஓகே சொல்லிடுவான்னு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஜாலியாக அவனும் அந்த வீடு பிடிக்க ஆரம்பிக்கிறான். வீடு பிடிச்சிட்டு அப்படியே நீங்களும் அவனும் ஜாலியாக 2 இயர்ஸ் அப்படி செலவழிக்கிறீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க அவன் கூட. அவன் உங்களுக்கு கேர் பண்ணுறது, நீங்கள் அவனை கேர் பண்ணுறது, இப்படியே லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டே இருக்கும். அப்படியே 2 இயர்ஸ் ஸ்கிப் ஆகி, அதாவது ஜின்னோட ஒய்ஃப் வளகாப்புக்கு ஒரு 1 மந்த்துக்கு பிஃபோர் ஜியோப்போட கம்பெனியில் தான் சுகா ஒர்க் பண்ணிகிட்ருப்பான். இப்படி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போது ஆஃபீஸில் பார்ட்டி வச்சுருப்பாங்க. சுகானால் குடிக்க முடியாது அப்படின்னு சொல்ல முடிஞ்சிருக்காது, ஏன்னா அது கிளைண்ட்டோட சேர்ந்து இருந்திருக்கும். ஸோ அவன் ரொம்ப வந்துட்டு குடிச்சிருப்பான். அந்த டைமில் குடிச்சிட்டு அவனும் வீட்டு டோரை வந்து தட்டும் போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ராப் டாப்பும் ஒரு ஷார்ட்டாக ஒரு ட்ரௌசரும் தான் போட்டு நிற்கிறீங்க. அவனுக்கு உங்களை பார்த்த உடனே டெம்ட் ஆகிடுது. அவனும் சுகா கண்ட்ரோல் இன்னும் கல்யாணம் ஆகலை, ஆனதுக்கப்புறம் தான், சரியா? கண்ட்ரோலாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே அவன் பேசிட்டு அப்படியே உள்ளே வந்து பொத்துன்னு உழுவுறான். நீங்கள் குடிச்சிட்டு வந்திருக்கியா? இல்லடி, குடிச்சிட்டலாம் வரல. பொய் சொல்லாத, அப்பட்டமா தெரியுது. ஆமாடி, குடிச்சுதான். எது குடிச்சிட்டு வந்த? நீ எதுக்குன்னு சொல்லணுமா? கிளைண்டோட மீட்டிங் குடிச்சிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு, அவ்வளோதான் குடிச்சிட்டு வந்தேன். சரியா? போய் இழுத்து போது தூங்கு போ. நான் உனக்காக ஒன்று வெயிட் பண்ணேன், சீரீஸ் பார்த்துட்டு இருந்தேன், நகரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சுகாவோட காலை, அதாவது அவர் சோஃபாவில் படுத்திருந்த மாதிரி படுத்திருப்பாரு, அவரோட காலை தட்டி விட்டுட்டு நீங்கள் போய் உட்காருங்க. அவர் அப்படியே எந்திரிச்சு உட்காடுறாரு. எந்திரிச்சு உட்காந்துட்டு
அதாவது நீங்கள் முன்னாடி உட்காந்து பார்த்துட்ருப்பீங்க. சோஃபா சைடில் இருக்கும், சைடில் போட்டுட்டு அந்த சோஃபாவோட சைடில் தான் டிவி இருக்கும். நீங்கள் சோஃபா சைடில் உட்காந்துட்டு ஒரு மாதிரி திரும்பி உட்காந்துட்டு, அதாவது டிவி ஃபேஸ் பண்ண மாதிரி உட்காந்துட்டு நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க, ஒரு சீரீஸ் பார்த்துட்ருப்பீங்க. சுகாவோ நீங்கள் கால் தட்டி விட்டோன்னே எந்திரிச்சு உட்காந்துருப்பான். எந்திரிச்சு உட்காந்தா கரெக்டாக உங்கள் கிட்ட உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருப்பான். உங்களுக்கு ஜஸ்ட் அவன் உட்காந்துருக்கான் அப்படின்ற ஒரு ஃபீல் தான், அவ்வளோதான். ஏன்னா வந்து ஆல்ரெடி ஹக் பண்ணிட்டு தூங்குறது அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பீங்க, அவன் தானே அப்படின்ற மாதிரி இருக்கும். சுகானால் உங்களை பார்த்துட்டு கண்ட்ரோலே பண்ண முடியாது. அதோட என்ன பண்ணுவான், உங்கள் நெக்கு கிட்ட அவன் ஃபேஸ் கொண்டு வந்து நெக்லேயே ஒரு கிஸ் பண்ணுவான். உங்களுக்கு அதுவே ஒரு மாதிரி ஆகிடும். ஏன்னா இத்தனை தடவை சுகா வந்து உங்கள் கூட தான் இருந்திருக்கான் இத்தனை வருஷமாக. ஸோ சுகா அவங்கள வேறு எங்கேயுமே கிஸ் பண்ணதே கிடையாது, ஒன்லி சீக்கில் தான் கிஸ் பண்ணுவான். ரொம்ப ரொமான்டிக்காக இருந்துச்சுன்னா லிப்பில் கிஸ் பண்ணுவான், வேறு எங்கேயுமே கிஸ் பண்ணது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் உங்களை நெக்கில் கிஸ் பண்ணுறான், உங்களுக்கு அது ஒரு மாதிரி இருக்குது. உங்களையும் அந்த கிஸ் ரொம்ப டெம்ட் ஆக்குது. கிஸ் பண்ணிட்டு அப்படியே பின்னாடி இருந்து உங்களை ஹக் பண்ணுறான். அவனோட ஹக்கிங்லே உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. நீங்கள் சுகாவை பார்த்துட்டு, சுகா விடு, நீ குடிச்சிருக்க, கையிடு, விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒருத்தர் கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. நீங்களும் சுகா அப்படி பண்ணாத, ஒரு மாதிரி இருக்குது எனக்கு நீ வேணும்னு தோணுது. புரியல என்னது? எனக்கு நீ வேணும்னு தோணுது, கேட்குதா இல்லையா? சுகா நீ குடிச்சிருக்கடா, புரியுதா இல்லையா? எனக்கு நீ இப்போ வேணும் சுகா. அப்புறம் மார்னிங் எழுந்திரிச்சு என்னை திட்டக்கூடாது, திட்டும்போது எனக்கு நீ வேணும். அப்புறம் அப்படி சொன்னோடனே நீங்களும் அந்த டே அப்படியே ரொம்ப ஸ்வீட்டாக போகுது. மார்னிங் எந்திரிக்கிறாரு சுகா. எந்திரிச்சு பார்த்தா உங்கள் மேலே ஒரு ட்ரெஸ்ஸும் இல்லை, அவர் மேலே ஒரு ட்ரெஸ்ஸும் இல்லை. அவர் அப்படியே உங்களை குலுக்கி எழுப்புறாரு. பையன் பையன் எழுப்புறாரு. நீங்கள் ஒன்று சொல்லுவா. என்னடி இது, என்னடி இதுனா? நீ தானே பண்ண. நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணியா? இதுக்கு தான் நைட்டே சொன்னேன், நீ இப்படி தான் பேசுவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேத்துக்குள்ளே வாக்குவாதம் போகுது. அதுக்கப்புறம் சுகா அப்படியே தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்காரு. நீங்கள் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அவர் காஃபி வந்து கொடுக்குறீங்க. அவர் காஃபி குடிக்கிறாரு. குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துருக்காரு. அப்போ தான் அவருக்கு நடந்தது எல்லாமே ஞாபகம் வரும். ஞாபகம் வந்தோடனே உங்களை வந்து ஹக் பண்ணிவிட்டு, சாரிடி, என்னால் என்ன தரல, ஒரு மாதிரி இருந்துச்சு, சரி விடு பார்த்துக்கலாம். ஓ சரிங்க, ஏதோ நானே உங்களை எதுவும் பண்ண மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. இல்லை நான் தான் பண்ணேன், சரி விடு, நான் எதுவும் சொல்லலை. அதோட விட்டுருப்பீங்க, சரி ஓகே அப்படின்ற மாதிரி. ஜின் ஒய்ஃபுக்கு வளகாப்பு வச்சுருப்பாங்க. அதுக்கு 2 டேஸ்க்கு முன்னாடி கிச்சன்லேருந்து சமைச்சிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி கேராக இருந்திருக்கும். நீங்கள் அப்படியே வந்துட்டு சோஃபாவில் உட்காருவீங்க. உட்காந்து நீங்கள் அப்படியே சரிஞ்சு விழுந்துருவீங்க. சோஃபாலே விழுந்த உடனே சுகா அங்கே தான் உட்காந்துருப்பான், டிவி பார்த்துட்டு இருந்திருப்பான். திரும்பி வயன் 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 உனக்கு என்னாச்சு வயன்? வயன் நீங்கள் பாருடி, என்னடி பண்ணுது, ஐயோ இவளுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சுகா உள்ளே போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து உங்கள் ஃபேஸில் தெளிக்கிறான். நீங்கள் அப்படியே எந்திரிச்சிட்டு, சுகா நான் தலை ரொம்ப சுற்றுதா, முடியல, சரி ஹாஸ்பிட்டல் போகலாமா? போகலாம், தண்ணி சொல்கிறீங்க. அவனும் தண்ணி எடுத்துகிட்டு தரான், நீங்களும் குடிக்கிறீங்க. குடிச்சிட்டு அப்போது சாப்பாடு எதுவும் சாப்பிடல, சரின்னு சொல்லிட்டு அவனே சாப்பாடு செஞ்சு உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து ஊட்டி விடுறான். நீங்கள் சாப்பிட்றீங்க. அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறான். டாக்டர் பார்த்துட்டு, கங்க்ராச்சுலேஷன் சுகா, உங்கள் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படி சொன்னதும் போதும் உங்கள் 2 பேத்துக்குமே தூக்கி வாரி போட்டுருது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. உங்களுக்கும் சுகாக்கும் வீட்டில் சொல்லவே பயம். ஜியோ என்ன நினச்சிப்பானே தெரியல. ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துருக்கும் போது நீங்கள் தான் இந்த பிளான் எல்லாமே சொல்லியிருப்பீங்க. அவனும் அதே மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா வந்து ஜியோப்பே வந்துட்டு என் நகைச்சியை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுவான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ பிளான் பண்ணுவீங்க. ஆனால் ஜேஹோ சுகாவோட பொசசிவ்னஸ்னாலே அது வெளில வரட்டும் அப்படின்ற மாதிரி இருந்திருப்பான். அதே மாதிரி இதை அப்படியே சொல்லி சுகா முடிக்கிறாரு. முடித்தோடனே நம்ம பசங்க எல்லாருமே ஒவ்வொரு மூலையில் ஒவ்வொரு ஆளும் வாயில் கை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. சிம்மன் அங்கேருந்து வந்து சுகாவை பார்த்து, டேய்
இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு நினச்சோமேடா, இந்த பூனை வீரே அடிக்கும்னு நிரூபிச்சிருச்சுடா. சுகா உன்னை ஜிம்மினை பார்த்து, ஜிம்மன் ஓடிடு, நானே செம்ம பயத்தில் இருக்கேன் போ. உனக்கா? உனக்கு பயமா? யார் மேலே? எனக்கு ஒரு மாதிரி இருக்கு ஜியோ அப்படின்னு சொல்லிட்டு ஜியோப்கிட்ட போகிறான். ஜியோ பொண்ணே சுகாவை பார்த்துட்டு, ஏன்டா என்னை நம்பலையா? சும்மா நீங்கள் 2 பேரும் ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தாவே 2 பேத்துக்குமே மேரேஜ் பண்ணி வச்சுருப்பேனே, ஏன் இப்படி பண்ணுறீங்க? இல்லைடா 2 இயர்ஸ் கேப் கேட்டிருந்தேன், 2 இயர்ஸ் கழிச்சு வந்து சொல்லிக்கலான்னு பார்த்தேன். பட் அதுக்குள்ளே உன் தங்கச்சி ப்ரெக்னென்ட் ஆகிட்டா. என்னால் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரிலடா. அதனால தான் நீ முன்னாடியே வந்து சொல்லியிருந்தா நான் இவ்வளோ பண்ணியிருக்கணும்னு அவசியமே இல்லைடா. நீ என் ஃப்ரெண்டுடா, என் தங்கச்சிக்கும் பிடிச்ச பையன். நான் எப்படி வேணான்னு சொல்லியிருப்பேன்? எப்படி உன்னை வந்து தப்பாக நினச்சிருப்பேன்? ஏன் சுகா என்னை நீ புரிஞ்சுக்கிட்டது இவ்வளோதானா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜியோ, சாரிடா. சரி விடு, ஏதோ பண்ணிட்டேன், இருந்தாலும் நீ இருக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வராரு. மச்சான், உன் தங்கச்சியை நான் ஏதோ பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சண்டைக்கு வந்தியடா, அவ்வளோ அடிக்க வந்தியடா. ஆனால் நீ என்னடா பண்ணியிருக்க? அது என் தங்கச்சிக்கு உனக்கும் தெரியாமல் நடந்தது. இது அப்படிலாம் இல்லை, மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். ஓ அப்படி, ஓகே ஓகே. இப்போதான் நம்ம ஜங்கு காலேஜ்லாம் முடிச்சுட்டு வராரு. அண்ணா நான் அண்ணியை பார்க்கவே இல்லைண்ணா, பாப்பாவை மட்டும் தான் பார்த்தேன். பாப்பா அழகாக இருக்கானா, ஒன்று மாதிரியே இருக்கானா, ஒன்று மாதிரியே முக்கு, ஒன்று மாதிரியே கண்ணு, அப்படியே குட்டி குட்டி மாதிரியே இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகி சொல்கிறான். சொன்னோடனே சுகா, என்னது பூனைக்குட்டியா? ஏன் அது என் புள்ளடா. நான் ஏன் பூனை மாதிரி தானா இருக்கு, அதே மாதிரி தான் அவ்வளோ இருக்கா, அழகாக இருக்கானா. ஆனால் கொஞ்சம் போலே இருந்துச்சுண்ணா, அவ்வளோ நேரம் நின்றுட்டே இருந்தேண்ணா. சரி நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? உங்கள் அண்ணனோட லீலைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் சொல்கிறாரு. சொன்னோடனே சுகா ஆரம்மை பார்த்து முறைச்சிட்டு, ஆரம் அவன் சின்ன பையன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜேகே எங்கிட்ட, நான் இங்கே சின்ன பையன்லாம் கிடையாது, எனக்கு 21 வயசு ஆயிடுச்சு, காலேஜ் முடிக்க போகிறேன். சின்னோடனே சுகாவை பார்த்து, இந்த காலத்து பசங்களுக்கெல்லாம் சொல்லித்தரணும்னு அவசியமே கிடையாது, உன் தம்பிக்கு தெரியாமல் இருக்குன்னு நினைக்கிற? என்ன ஜின் மச்சான் சொல்கிறீங்க? எனக்கு என்ன தெரியும்? டேய் நடிக்காதடா, உனக்கு எல்லாம் தெரியும்னு எனக்கு தெரியும். எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா? நீ இன்ஸ்டாகிராமில் என்ன பண்ணிகிட்ருக்கன்னு? இன்ஸ்டாகிராம்லையா? நானா? நடிக்காத. மை நேம் இஸ் ஜங்கு, அது உன் ஐடி தானே? சுகா உடனே, என்னது மை நேம் இஸ் ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஜேகே ஜின்னை ஒரு சைடாக தள்ளிட்டு போயிட்டு, ஜின் மச்சான் ப்ளீஸ் என் வாழ்க்கையில் விளாண்டுடாதீங்க, அவனுக்கு தெரிஞ்சா என்னை கண்டம் துண்டமாக வெட்டி காக்காக்கு போட்டுருவோம், ப்ளீஸ் இதை மட்டும் பண்ணாதீங்க. ஓகே ஓகே சின்ன மச்சானா போயிட்ட, பொழைச்சிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னும் அங்கே சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தோம் அப்படின்னா சுகாவோட சிஸ்டர் வந்துட்டு ஜியோப்பை முறைச்சிட்டே நிற்கிறாங்க. அதாவது சுகாவோட சித்தி பொண்ணு. ஜியோ பொண்ணு, அச்சோ இதையும் நம்மளை முறைச்சிட்டு நிற்கிறா, என்ன பண்ணோன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி ஜியோப்போ யோசிச்சுட்டு நிற்கிறான். சுகா உடனே ஜியோப்பை பார்த்து, என்னாச்சு, என்ன பண்ண, ஏன் முறைச்சிட்டு நிற்கிறா? தெரியலடா என்ன பண்ணேன்னு. சுகா உடனே ஜியோப்பை பார்த்து, ஓகே அது உன் ஃபேமிலி மேட்டர், நான் வர முடியாது, நான் போய் என் பொண்டாட்டியை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகாவும் போகிறான். சுகா போகிறதே எல்லாருமே பார்க்குறாங்க. ஏன்னா உங்கள் கண்ணுக்கு இப்போ சுகா ரொம்ப ரொமான்டிக்காக தெரியுறான். அவங்க எல்லாருமே சுகாவை எப்படி பார்த்துருப்பாங்க அப்படின்னா, ஒரு மாதிரி டெரராக கோல்ட் ஃபேஸோட, யாருமே அவன்கிட்ட நெருங்க முடியாத மாதிரி அப்படி தான் பார்த்துருப்பாங்க. ஆஃபீஸில் கூட அது ஜேஹோப்போட ஆஃபீஸாக இருந்தாலும் சுகா தான் அதில் ஃபுல் கண்ட்ரோலாக இருந்தான். ஜேஹோப்க்கு அங்கே ஒரு வேலையும் வைக்க மாட்டான், அவ்வளோ வந்து ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருந்தவன் இப்போது ரொம்ப ஒரு மாதிரி குழந்த மாதிரி ரொமான்டிக்காக ஆயிட்டான். அப்படின்றப்போ எல்லாத்துக்கும் ஹாப்பி. ஓகே நான் இதோட இன்னும் 1 சாப்டர் முடிச்சுக்கிறேன்டா. ஆரவர் மைனோட 3rd பார்ட் இதோட கம்ப்ளீட் ஆகுதுடா. இதுக்கப்புறம் இன்னும் 4 பார்ட்ஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி உள்ள 2 பார்ட்ஸ் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா போய் கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க, கமெண்ட்டும் பண்ணுங்கள். நான் பார்க்காதவங்களுக்காக இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு இருக்க 2 பார்ட்ஸோட லிங்க்கையும் பேஸ்ட் பண்ணுறேன், பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்கடா. ஆக்சுவலி நீங்கள் கமெண்ட் பண்ணாதான் எனக்கு வந்து தெரியும் என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கல அப்படின்னு. கமெண்ட் பண்ணுங்கள், அப்படி முடியலையா ஒரே ஒரு பர்பிள் ஹார்ட் அது போட்டுட்டு போங்க. ஓகேடா சோல்ஜர்ஸ், பாய்.